पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ நமஸ்காரம். நாராயண நாராயண நாராயண. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது 18வது அத்தியாயம் பகவத்கீதையில் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மோட்ச சந்நியாச யோகத்தில் முக்கியமான ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்லோகம் தான் பார்த்தீங்கன்னா 66வது ஸ்லோகம். 66 இல்லையா? 48. 48வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கிட்டு இருக்கோம். சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி நத்யஜே. இதை தான் விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணவே கூடாது. நம்மளுடைய கர்மங்களை தியாகம் பண்ணவே கூடாது. அப்படி தியாகம் பண்ண முடியுமா அப்படின்னா அக்ஞானியாக இருக்கிறவன் கர்மங்களை முழுசா தியாகம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். ஒரு அக்ஞானியாக இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா முழுசா கர்மங்களை தியாகம் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம எல்லாம் அக்ஞானியாக இருக்கோம். அப்போ நமக்கு சாய்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சாய்ஸும் இல்லை. அப்போ நம்ம கர்மங்களை பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க டியூட்டியை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானத்தினால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சர்வ கர்மங்களையும் தியாகம் செய்ய முடியும். மனசில் நல்லா வச்சுக்கணும். நான் பரம தியாகி அப்படின்னு இந்த உலகத்தில் சொல்கிறான் அப்படின்னா அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். அவனால் தியாகம் பண்ண முடியாது. சுவாசத்தை யார் நிப்பாட்டுவா? அது போயிட்டு இருக்குல்ல, எமைக்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளார ஃபுட்டு போட்டிங்கன்னா டைஜஸ்ட் ஆகுது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ உள்ளுக்குள்ளார காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மொத்த உலகமும் ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஞானம்னா என்ன அப்படின்னு வரும்போது ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு, ஒரு கர்மா எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னா ஒரு நாமம் ரூபத்துக்குள்ளே தான் ஒரு கர்மா நடக்கும். நீங்கள் எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. காரகம் அப்படின்னா நான் கர்த்தா அப்படின்ற ஒரு ஆள் இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா நான் புஸ்தகத்தை படிக்கிறேன். படிக்கிற கர்மாவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். நான் இந்த வேலை பண்ணுறேன் அந்த வேலை பண்ணுறேன் அப்படின்னு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். நம்ம பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். பர்பஸ் ஏதாவது இருக்கணும். எனக்கு இதுக்காக நான் படிக்கிறேன், ஞானத்துக்காக நான் படிக்கிறேன், கண்களால் படிக்கிறேன், கைகளால் எழுதுகின்றேன். அப்புறம் எங்கேருந்து படிக்கிறீங்க? நான் திருவண்ணாமலையிலேருந்து படிக்கிறேன். எங்கே உட்காந்துட்டு படிக்கிறீங்க அப்படின்னா நான் ஆசிரத்தில் இருந்துக்கிட்டு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், வியாசபீட்டத்திலேருந்து.
அப்போது ஒரு கர்மம் நடக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பாடம் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு கர்மா நடக்குது அப்படின்னா, இதில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இப்போ காரகங்கள்னு சொல்லுவோம், இதெல்லாம் தேவைப்படுது. எந்த ஒரு காரகங்கள் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியா நடக்காது. நாம் அந்த காரகங்கள் எல்லாமே என்னது? ஒரு நாமரூப வஸ்துக்கள், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அப்போ நாமரூப வஸ்துக்களுக்குள்ள தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்? ஒரு ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறோம். இந்த நாமரூப வஸ்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் உண்மையா என்ன அப்படின்னு இப்போ ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஆராய்ச்சி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ பேசிக்கிட்டு இருக்க விஷயம் காணாத மகரிஷியோட விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். காணாத மகரிஷி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பானை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அபாவம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒன்று இல்லை. அதுக்கு பேர் பானையோட பிராகபாவம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதே வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம்? எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். காணாத மகிழ்ச்சி எங்கேயோ இல்லை, நம்ம தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜி காஃபி இருக்கா? காஃபி இல்லை ஜி. அப்போ ஒரு காஃபி போடுங்களேன் எனக்காக அப்படின்னா, போடலாம் ஜி அப்படின்றோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? யாராவது காஃபி கேட்டால், இல்லையோ காஃபி இல்லை ஜி. ஜி காஃபி இல்லை, ஏன் இல்லை? பால் இல்லையே ஜி. அப்போ பால் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் பால் இல்லை? பால் தீர்ந்து போச்சு, இல்லாமல் போச்சு, அவ்வளோதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். காஃபி இல்லை, காஃபி நான் போட போகிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் தீர்ந்து போச்சு, அவ்வளோ. அந்த பால் தீர்ந்து போன பால் திரும்ப வரப்போகிறதில்ல. அதுக்கு பேர் பிரத்வம் சபாவம்னு பேர். ஒன்று உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பிராகபாவம், ஒன்று நஷ்டமாகி போச்சு அப்படின்னா பிரத்வம் சபாவம் அப்படின்னு பேர். இறந்து போயிட்டேன், இறந்து போனவர் திரும்ப வரப்போகிறது இல்லை. குழந்தை பிறக்கலை, ஆனால் என்னைக்காவது குழந்தை பிறந்துடும், வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை நம்ம எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. கிரியேஷனோட ஆதியிலையும் கொண்டு போயிருங்க. கிரியேஷனோட ஆதியில் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த கிரியேஷனில் முதல் கிரியேஷன் எது அப்படின்னா ஜெனுக்குன்னு சொல்லக்கூடிய 2 அணுக்கள் ஒன்றா சேர்றது. அப்போ தான் விஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருது. அணுக்கள் 2 ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு தான் நம்மளால் விசிபிளாக நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது அப்படின்னு ஒரு வஸ்துவை சொல்ல முடியும். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜெனுக்குன்னு பேர். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அந்த காணாத மகரிஷி சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி இல்லாமை இருந்தது அப்படின்றாங்க. அப்போ இல்லாமைக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் செந்தில் சொன்னார், சயின்ஸ் சொன்னிச்சுன்னா என்னாகும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சு, இல்லைன்னா ஒரு வெட்ட வெளி இருந்துச்சு அப்படின்னு. நேற்று நான் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இது ஒரு ஷேர் பண்ணியிருந்தேன். வேதாத்திரி மகரிஷியோட ஒரு இது இருக்குது. அவர் சொல்கிறார் என்னென்னா 2 இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வெட்ட வெளி ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து அணு இருக்குது. அப்போ வெட்ட வெளியும் அணுவும் இருக்குது. இதை தான் சயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொல்கிறது. சயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்ட வெளின்றதை அவங்க என்ன பண்ணுவாங்க? எம்டினஸ், அவ்வளோதான். எம்டினஸ்க்கு இன்னொரு பேர் தான் வெட்ட வெளின்னு சொல்லுங்கள், சூன்யம்னு சொல்லுங்கள், அபாவம்னு சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்டினஸை சொல்கிறதுக்காக. அப்போ எம்டினஸ்ல இருந்து தான் ஒரு ஜெனுக்குன்னு சொல்லக்கூடிய 2 அணுக்கள் உண்டாச்சு அப்படின்னு இவங்க சொன்னோன்னே உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஆரம்பிக்கிறோம். இல்லாமையோட எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கேள்வி கேட்கும் போது காணாத மகரிஷி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அந்த இல்லாமைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இருப்பு ஒன்று இருக்குது. என்ன இருப்பு அப்படின்னா பரமாணுக்கள்னு ஒரு தத்துவம் இருக்கு, அங்கே கண்ணுக்கு தெரியல. அப்போ பரமாணுக்கள் இருக்குது. பரமாணுக்கள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெனுக்கு அப்படின்றது இல்லாமல் இருந்துச்சு. அந்த இல்லாமையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெனுக்குன்ற இருப்பு பொருள் உண்டாச்சு. அதுக்கப்புறம் திஸ்ரனு சதஸ்ரனுன்னு இந்த மொத்த பிரபஞ்சமும் விரிவடைஞ்சு போகுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? பரமாணு ஒன்று இருக்குது. பரமாணுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராகபாவம், ஜெனுக்கோட ஒரு பிராகபாவம் அந்த இடத்துல இருக்குது. சிருஷ்டியோட பிராகபாவம் அந்த இடத்துல இருக்குது. அந்த பிராகபாவத்தில் இருந்த சிருஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனுக்குல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ நான் பால் இருக்குன்னு சொல்கிறேன்னா, ஆமாம் பால் இருக்கு. ஜி காஃபி இருக்கா? காஃபி இல்லை ஜி, பால் தான் ஜி இருக்கு. அப்போ பால் இருக்கா? ஆமாம் பால் இருக்கு ஜி. அப்போ பாலுக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா காஃபியோட இல்லாமை இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நல்லா சொல்கிறது கேட்டுங்க. ஒரு பால் இருக்கு, பாலுக்கு மேலே என்ன இருக்கு? காஃபியோட இல்லாமை இருக்கு. ஜி காஃபி இருக்கா? காஃபி இல்லை ஜி. காஃபி இல்லைன்னு சொல்கிறோம்ல, அப்போ காஃபி இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும்? பாலில் இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்போ பாலுக்கும் இந்த காஃபிக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா காஃபி உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி காஃபியோட அபாவம் இருந்துச்சு. இதான் இது. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா காணாத மகரிஷி சொல்கிறாங்க, முதல்ல பரமாணுக்கள் இருந்துச்சு, அது கண்ணுக்கு தெரியாதானா இருப்பு பொருள், சத்து.
அந்த பரமாணுட்ட இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராகபாவம், இந்த சிருஷ்டியோட பிராகபாவம் இருக்கு. அந்த பிராகபாவத்திலிருந்து பாவம் ஆச்சு, உண்டாச்சு, பாவ வஸ்துக்கள் இப்போ நம்ம பார்க்குற உலகம் உண்டாச்சு. இது என்ன பைத்தியகாரத்தனம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டே டு லைஃப்பில் எல்லாத்துலேயும் இதே சித்தாந்தத்தை தான் நாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். விவகாரத்தில் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் திரும்ப இருக்கு, திரும்ப இல்லை, இருக்கு இல்லை, இல்லை இருக்கு, இப்படி மாற்றி 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 நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறந்துருச்சாச்சு, இல்லை ஜி. அப்போ குழந்தை எங்கே இருக்குச்சு அப்படின்னா கன்சீவ் ஆகிருக்காங்க ஜி. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரல, இன்னும் பிறக்கலை ஜி. அப்போ எங்கே இருக்காங்க? கன்சீவ் ஆகிருக்காங்க, 3 மாதம் தான் ஆகுது, கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படின்றோம். அப்போ வந்து குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கலை, ஆனால் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கா, இப்போ இல்லை. வெளியில் இருக்கா, வெளியில் இல்லை, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தில் இருக்கு. இருக்கா? ஆமாம் இருக்கு. இப்போ வெளியில் இருக்கா, வெளியில் குழந்தை இல்லை. அப்போ வெளியில் இல்லாத குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ குழந்தையோட பிராகபாவம் எங்கே இருக்குது? கர்ப்பத்தில் இருக்கு. கர்ப்பத்துல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லாமை இருக்கு. இல்லாமையிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது. சிம்பிள். இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்தவத்தில் தப்பு. இது பாகவத மதம் இல்லை. பாகவத மதம்னா என்ன அர்த்தம்? எப்போவுமே சத்து அசத்தாகாது, அசத்து சத்தாகாது. இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பரமாணுன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பரமாணுக்கள், அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எதோட சம்பந்தம் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபாவம் இருக்குது. இப்போ நம்ம பால் இருக்குன்னு வச்சுங்களேன், பாலுக்கு மேலே எதோட அபாவம் சொன்ன? காஃபியோட அபாவம் இருக்குது. ஏங்க ஒரு பாவ வஸ்து, ஒரு இருப்பு பொருள் ஒரு இல்லாததோட சம்பந்தம் அடையுமா? இப்போ என் கை இருக்குது, இந்த கைக்கு பக்கத்தில் வந்து இல்லாமல் இருக்குது, எதுவுமே இல்லை. இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் இருக்கிற இந்த கை நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்ட வெளியோட சம்பந்தம் இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உண்மையாக பொய்யாது? சம்பவிக்குமா? ஒரு வஸ்து, இப்போ ஒரு கை இருக்குது, இப்போ இந்த கை இந்த கையோட என்ன பண்ணலாம்? சம்பந்தம் வைக்கலாம். ஏன் அப்படின்னா இதுவும் ஒரு பாவ பொருள், இந்த கையும் ஒரு பாவ பொருள். நான் என்ன பண்ணுறேன்? 2 பாவ வஸ்துவை ஒன்றாக்குறேன், இணைச்சிக்கிறேன், சம்பந்தம் வந்துடுது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த ஒத்த கையை வச்சுக்கிட்டு நான் வெட்ட வெளியோட சம்பந்தத்தை அடைகிறேன் அப்படின்னா முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாவப்பொருள் ஒரு பாவப்பொருளோட தான் சம்பந்தத்தை அடையும். அபாவத்தோடு பாவம் இல்லாத வெட்ட வெளியோட வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தத்தை அடையாது. அப்போ ஒரு பரமாணு அப்படின்றது ஒரு சத்வஸ்துன்னு ஒத்துக்கிறாங்க. அந்த பரமாணு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இல்லாமை அப்படின்னு பிராகபாவம், சிருஷ்டியோட பிராகபாவத்தோட அது சம்பந்தத்தை அடையுதுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரமாணுக்களில் ஏதோ ஒரு கிரியேஷனுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடக்குது. அவங்க சொல்கிறாங்க கிரியேஷனுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சம்திங் நடக்குது. நடந்ததுக்கு பிறகு அது என்ன பண்ணுதுன்னா அந்த அபாவம் போய் அந்த இடத்துல துவனுக்கு அப்படின்னு ஒரு அணுக்களோட உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிகிற நியூட்ரன் எலக்ட்ரான் புரோட்டானோட உற்பத்தி நடக்குது அப்படின்றாங்க. அப்போ நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு சிருஷ்டி உண்டாகுதுன்னா ஒரு அணு உண்டாகுதுன்னா அதுக்கு முன்னாடி அதோட இல்லாமை, அந்த இல்லாமைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரமாணுன்ற ஒரு இருப்பு, கண்ணுக்கு தெரியாத பரமாணு, அந்த பரமாணுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஏதோ நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லாமையோட சம்பந்தத்தை வச்சுக்கிட்டு அது இருப்பு பொருளாக வெளிப்படுதுன்றாங்க. என்ன ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இதுதான் சொல்லிட்டு இருக்கு. காணாத மகிழ்ச்சி இதை சொல்ற சத்து அசத்தோட சம்பந்தத்தை வச்சிருக்கு, அபாவத்தோட பால் காஃபியோட இல்லாமையோட சம்பந்தத்தை வச்சுக்கிட்டு அந்த இல்லாமையிலிருந்து இருப்பு பொருளாக இருக்கிற ஒரு காஃபி உண்டாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், இந்த காஃபி உண்டாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அபாவம். அந்த அபாவம் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டால் பாலில் அபாவம் இருந்துச்சு. பால் என்னது? பால் ஒரு இருப்பு பொருள். பால் இருப்பு பொருள் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற காஃபியோட அபாவம் இல்லாத பொருள், எப்படிப்பா சம்பந்தம் வரும்? அடுத்து இந்த இல்லாமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியாக மாறுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அந்த பாலில் கொஞ்சம் காஃபி பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன், சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆற்றுனோன்னு என்ன ஆயிடுச்சு? ஒரு காஃபி அப்படின்னு ஒன்று உண்டாயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லாமை தான், காஃபியோட இல்லாமை தான் அதுக்குள்ளார அந்த பாலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்து இல்லாமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபின்ற இருப்பாக மாறிடுச்சு. இந்த உலகம் இப்படி தான் உண்டாயிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உண்டாகுது. நம்ம இதே தான் பிரயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
இப்போ நான் சொல்கிறேன், விதை இருக்கா? ஆமாம் விதை இருக்கு. செடி இருக்கா? இல்லை ஜி, செடி இன்னும் வரல. விதை இருக்கு. இப்போ என்ன இல்லை, செடி இல்லை. விதை இருக்கு, நான் இன்னும் விதையை போடவே இல்லை. அப்போ விதையை போட்டதுக்கு பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா செடி இருக்கா? இல்லை. விதை பூமியில் போட்டிருக்கேன் ஜி, இன்னும் செடி வரலச்சு. செடி வரலன்னு அர்த்தம் செடி இன்னும் இல்லைச்சு. அப்போ விதை இருக்கு. அப்போ விதைக்கு மேலே செடியோட ஒரு பிராகபாவம் இருக்கு. அப்போ அந்த விதைக்கும் அந்த விதைக்கும் அந்த பிராகபாவத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்காமா? இருக்கு. நம்ம பிரயோகப்படுத்திட்டு இருக்கோம் ஜி. இப்போ வந்து செடி இல்லை ஜி, இன்னும் ஒரு 4 நாளில் முளை வந்துருந்துச்சு, ஒரு 10 நாளில் செடி வந்துருந்துச்சு. அப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ இருக்கா? இப்போ இல்லை. அப்போ இந்த இல்லைன்னு சொல்கிறீங்களே, எப்படி நீங்கள் நிச்சயமாக சொல்கிறீங்க ஒரு செடி வரும் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அந்த விதை போட்டிருக்கேன்ல, விதை போட்டிருக்கேன்ல, அப்போ கண்டிப்பாக 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்துடும். அப்போ நான் கேட்குறேன், விதைக்கும் செடிக்கும் நடுவில் என்ன இருக்குது? செடியோட இல்லாமை. நம்ம விவகாரத்தில் இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ செடி எங்கேருந்து வந்துச்சு? செடியோட இல்லாமையிலிருந்து செடி வந்துச்சு. அந்த இல்லாமை எங்கே இருக்குது? செடியோட இல்லாமை எதுக்கு மேலே இருக்குது? ஒரு விதைக்கு மேலே இருக்கு. இதே மாதிரி தான் பரமாணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா, பரமாணுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டியோட அபாவம். அந்த அபாவத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேஷன், சிருஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. இதை தான் பரமாணுக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. இப்போ இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம வேதாத்திரி மகரிஷி இது மாதிரி நிறைய பேர் பரமாணுவாதத்தை பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்தில் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லாமைன்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னா தானே வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகும் அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது பாகவத மதம் இல்லை. இதுதான் விஷயம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமையை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய வெரைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. என்ன வெரைட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா 87வது பேஜில் கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கடாதேகே பிராகபாவஸ்ய ஸ்வகாரண சம்பந்தோ பவதி ந வந்தியா புத்திராதேகே. சித்தாந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபாவம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு பானையை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன அபாவம் இருக்குது? பானை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பானையோட பிராகபாவம் இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறோம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு அபாவம் இருக்குது. இந்த அபாவத்துக்கும் அதே மாதிரி ஸ்வகாரண சம்பந்தோ பவதி, அது அந்த அபாவம் எதோட சம்பந்தம் வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த குழந்தை இல்லைன்னு நம்ம சொல்கிறோமே, அது யாரோட சம்பந்தத்தை வச்சிருக்கு? அம்மாவை. அந்த 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 ஸ்திரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை. அப்போ ஸ்திரீ யாரு? ஒரு பாவவஸ்து. அந்த பாவவஸ்துவோட குழந்தை இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பந்தத்தை வச்சிருக்கு அப்படின்றாங்க. பானை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பானை இல்லை. அந்த பானையோட இல்லாமல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மண் இருக்குது, மண்ணுக்கு மேலே பானையோட அபாவம் இருக்குது. அது 2 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா குலாலன் என்ன பண்ணுவான், அந்த பானையோட இல்லாமையிலிருந்து ஒரு பானையை உண்டு பண்ணுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லாமை எங்கே இருக்குது? ஒரு மண்ணுன்ற இருப்பு பொருளில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க. இப்படி சொன்ன போது ஆச்சாரியர் சொல்கிறாரு, ஸ்வகாரண சம்பந்தோ பவதி ந வந்தியா புத்திராதேகே. வந்தியா புத்திரன் அப்படின்னா இப்போ நீங்கள் அது மாதிரி சொன்னீங்க அப்படின்னா, மலடியோட மகனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணலாம், மலடியோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாவான் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டேன். ஆகாச தாமரை பூத்து குலுங்குதுச்சு அப்படின்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. முயல் கொம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடம் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்பா? எங்கெல்லாம் நீ அபாவத்தை சொல்கிறியோ அதே மாதிரி வந்தியா புத்திரன், மலடி மகன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆகாச தாமரை, அதுக்கப்புறம் முயல் கொம்பு, காணல் ஜலம், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு அபாவம் இருக்குது. அப்போது ஒரு குழந்தை இல்லாத இடத்துல ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது அப்படின்னா இல்லாத ஒரு முயல் கொம்பு கூட தோன்றலாமே, இல்லாத ஒரு ஆகாச தாமரையும் தோன்றலாமே அப்படின்னு கேட்டால் அது மாதிரி நம்ம இந்த உலகத்தில் பார்க்கவே இல்லை. அதாவது அபாவசிய துல்யத்வே சதி. அபாவம் வந்து பார்த்தீங்கன்னா பிராகபாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய உற்பத்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அபாவமும் நீங்கள் வேற எங்கெங்கெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு எங்கெங்கெல்லாம் சொல்கிறீங்களோ
அந்த இல்லாமையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்கிறதுனால விசேஷ அபாவசிய வக்தவியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராகபாவம்னு ஒரு வார்த்தை சொல்கிற, பிரத்வம்சபாவம்னு ஒரு வார்த்தை சொல்கிற, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ வியாக்கியானம் பண்ண வேண்டும். நீ வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டும். என்னப்பா ஸ்பெஷல், இந்த அபாவத்தில் என்னப்பா ஸ்பெஷல் வேண்டி இருக்கு, இல்லைன்னா இல்லை தானே அப்படின்னு ஆச்சாரியார் நேற்று பாடம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பாடம் 88வது பேஜில் ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியார். ஏகசிய அபாவம். நம்ம சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று நிறைய இதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு உற்பத்திக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அபாவம், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ராய் ஆனதுக்கு பிறகு, ஒரு கிரியேஷன் டிஸ்ட்ராய் ஆனதுக்கு பிறகு எந்த வஸ்து டிஸ்ட்ராய் ஆனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அபாவம், எம்டினஸ். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கு பேர் பிராகபாவம், இன்னொன்றுத்துக்கு பேர் பிரத்வம்சபாவம். ஆச்சரியர் சொல்றார் ஏகஸ்ய அபாவோ ஒன்று இல்லை, துவயோ அபாவா ரெண்டு இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வசிய அபாவக எல்லாம் இல்லை, அதுக்கப்புறம் பிராகபாவ பிரத்வம்சபாவ நம்ம எல்லாம் சொல்கிறோம். ஜி அது இருக்கா பாருங்க ஜி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெமோகிரானைட் இருக்கா ஜி, ஜி வாழைப்பழம் வச்சுருக்கேன், அப்புறம் திராட்சை இருக்குது, பெமோகிரானைட் இல்லை ஜி அப்படின்றீங்க. அது ஒன்று தான் ஜி இல்லை அப்படின்றோம். நம்ம விவகாரத்தில் சொல்கிறோமா? ஏதாவது ஒன்று, ஐயோ 4 பேர் இருக்காங்களே அவர் எங்க, ஐயோ அவர் மட்டும்தான் ஜி இல்லை, அவர் மட்டும்தான் இல்லை அப்படின்னு ஒன்றுத்தோட அபாவத்தை சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஜி 2 பேர் வரல ஜி அப்படின்னு 2 பேரோட அபாவத்தை சொல்கிறோம். இந்த 2 வஸ்துக்கள் இல்லை ஜி அப்படின்றோம், 2த்தோட அபாவம். ஜி ஒன்றும் இல்லை ஜி, யாருமே வரல ஜி அப்படின்னு, யாருமே வரல அப்படின்னு, எதுவுமே இல்லை ஜி அப்படின்னு சர்வத்தோட அபாவத்தை சொல்கிறோம். எதுவுமே இல்லை ஜி, யாருமே வரல ஜி அப்படின்றோம். அப்போ ஒன்றுத்தோட அபாவம், 2த்தோட அபாவம், எதுவுமே இல்லைன்னு அனைத்தும் இல்லை அப்படின்னு சர்வத்தோட அபாவம். ஒரு நைவேத்தியத்துக்கு எதாவது வச்சுருக்கீங்களா ஜி, ஜி ஒன்றுமே இல்லை ஜி, எல்லா பழங்களும் தீர்ந்து போச்சு ஜி, நைவேத்தியம் பண்ணி முடிச்சாச்சு ஜி. இப்போ நைவேத்தியம் பண்ணாத ஒரு பழம் கூட இல்லை ஜி, ஒரு பழம் கூட இல்லை, எல்லா பழமும் நைவேத்தியம் பண்ணது ஜி, எல்லா பழங்களும் நைவேத்தியம் பண்ணது, நைவேத்தியம் பண்ணாமல் ஒரு பழம் கூட இல்லை என்கிட்ட. அப்போ ஒன்றுமே இல்லை ஜி அப்படின்றோம். அப்போ ஒன்றுமே இல்லைன்ற பயன்படுத்தணுமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக ஒன்றுத்தோட அபாவம், 2த்தோட அபாவம், பலவற்றோட அபாவம். அதுக்கப்புறம் காணாத மகிழ்ச்சி சொல்கிற மாதிரி பிராகபாவம், உற்பத்திக்கு முன்னாடி இருக்கிற பிராகபாவம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகி கொஞ்ச நாள் இருந்து நஷ்டமாகி போச்சுன்னா அதுக்கு பேர் பிரத்வம்சபாவகா, பிரத்வம்சபாவம். அதுக்கப்புறம் அந்யோன்ய அபாவம்னு சொல்லக்கூடிய இதரேத்தர அபாவம் சொல்லுவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கீதா இல்லை, நான் வந்து வித்யா பிரசாத் இல்லை, நான் சதானந்தம் இல்லை, சதானந்தம் நான் இல்லை, வித்யா பிரசாத் நான் இல்லை, இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோன் இல்லை, செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லை, புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் இல்லை, மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா புஸ்தகம் இல்லை. அப்போ ஒன்றுத்தில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமைன்றது இருக்குது. டீ காஃபி இல்லை, காஃபி டீ இல்லை. அப்போ இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னொன்றுத்தில் இல்லாத, ஆண் பெண் இல்லை, பெண் ஆண் இல்லை. இது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேர்? இதரேத்தர அபாவம் சொல்லுவோம், அந்யோன்ய அபாவம் அப்படின்னு பேர். இவங்க டெர்மினாலஜி வந்து பார்த்தீங்கன்னா காணாத மகிழ்ச்சி, பிராகபாவம், பிரத்வம்சபாவம், அதுக்கப்புறம் அந்யோன்ய அபாவம் சொல்லுவோம். அதுதான் இங்கே வந்து இதரேத்தர அபாவம்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அத்தியந்த அபாவம்னு ஒன்று சொல்கிறாரு. இது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எது? முயல் கொம்பு, ஆகாச தாமரை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு. இப்போ ஆச்சாரிய சுவாமி கேட்குறாரு, இத்தனை சொல்கிறியே, இது லக்ஷணத்தோ நேக்கனச்சித்து விசேஷோ தர்ஷயித்தும் சத்யா. என்ன தெளிவாக சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஏதாவது இல்லாமை அப்படின்ற வார்த்தை தானே பொதுவாக. இந்த எம்டினஸில் வந்து இல்லாமையில் வந்து என்னப்பா ஸ்பெஷல் இருக்குது? ஒன்று இல்லை, 2 இல்லை, 10 எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இல்லை, பின்னாடி இல்லை, இது அதில் இல்லை, அது இதில் இல்லை, இல்லவே இல்லை அப்படிலாம் நீ இத்தனை வார்த்தையை பயன்படுத்துறியே, இந்த இல்லைன்றதுல என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஏதாவது இல்லைனா அதான் நம்ம சொல்லுவோம், இல்லை மீன்ஸ் இல்லை தான், இல்லை மீன்ஸ் இல்லை தான், இருக்குன்னா இருக்குதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறதுல எம்டினஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெஷலும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஆச்சரிய அப்படி ஏதாவது ஸ்பெஷல் சொல்கிற அப்படின்னா லக்ஷணத்தோ நேக்கேனச்சித்து விசேஷோ தர்ஷயித்தும் சக்தியா. லக்ஷணம் பண்ணி இல்லையில இந்த லட்சணத்தினால இது பிராகபாவம், இது பிரத்வம்சபாவம் அப்படின்னு இல்லையில நீ காட்டவே முடியாது. இல்லைன்றது வெறும் இல்லை மட்டும்தான் அப்படின்னு ஆச்சாரியார் கிளியர் பண்றார். அதுக்கப்புறம் அசதிச்ச விசேஷே,
அடுத்த பேராகிராஃப். அசத்திச்ச விசேஷே கடஸ்ய பிராகபாவ ஏவ குலாலாதிபிகி. அசத்திச்ச விசேஷே அப்படின்னா இல்லாமையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லை. இல்லாமைனா அபாவம். அபாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க இவங்க காணாத மகரிஷி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடஸ்ய பிராகபாவ ஏவ, பானை உண்டாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அபாவத்துக்கு பேர் கடஸ்ய பிராகபாவம். பானையோட பிராகபாவம் உற்பத்திக்கு முன்னாடி அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா குலாலாதிபிகி கடபாவம் ஆபத்தியதே. குலாலன் என்ன பண்ணுறான்? குலாலன் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை கொண்டு வந்து போட்டிருக்கான். நான் கேட்டேன் எதுக்கு ஜி மண்? பானை பண்ண போகிறேன். பானை இல்லையே ஜி. ஆமாம், இப்போ பானை இல்லை. பானை இல்லைன்னா எங்கே இல்லை பானை? கடத்துக்கு அந்த மண்ணுக்கு மேலே பானையோட பிராகபாவம் மண்ணுக்கு மேலே இருக்குது. அப்போ அவன் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்? பானையை உற்பத்தி பண்ணுறான். எங்கேருந்து பானையை உற்பத்தி பண்ணா? மண்ணுக்கு மேலே இருந்த அந்த கடத்தோட பிராகபாவம், பானையோட பிராகபாவத்திலிருந்து பானை உற்பத்தி பண்ணுகின்றான். அப்படி உற்பத்தி பண்ணும்போது ஆபத்தியத்தை பானையை அடைகின்றான். சம்பத்தியதேச்ச பாவேன குலாலாக்கியேன. அப்போ அந்த இல்லாமைன்னு இருக்குல்ல, பானையோட இல்லாமை பிராகபாவம், அது யாரோட சம்பந்தத்தை வைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணுன்ற ஒரு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இருக்கிற மண்ணுன்ற காரணத்தோட அந்த இல்லாமை பிராகபாவம் சம்பந்தத்தை வச்சிருக்கு. அப்புறம் அந்த இல்லாமையோட இப்போ குலாலன் முதலியவர்கள் என்ன பண்ணுறாங்க? குலாலன், சக்கரம், அது மாதிரி இருப்பு பொருள் என்ன பண்ணுது? ஒரு கனெக்ஷனை சம்பந்தத்தை வச்சுக்கிட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பானை உண்டாகின்றது. அப்போ இன்னொரு முட்டாள்தனம் இல்லை, மண்ணுன்ற இருப்பு பொருள் பானைன்ற இல்லாமையோட ஒரு சம்பந்தத்தை அடையுது. இல்லாமையோட இல்லாமை அப்படின்ற பானை இல்லாமைன்ற ஒரு ஒரு வஸ்துவோட குலாலன் முதலிய நிறைய பேர் சம்பந்தத்தை வச்சுக்கிட்டு அந்த பானையை அந்த குலாலன் என்ன பண்ணுறான்? அடைகின்றான். அப்போ இருப்பு பொருள் இல்லாமையோட சம்பந்தத்தை அடையுது, இல்லாமை இருப்போட சம்பந்தத்தை அடையுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சித்தாந்தம் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு சம்பத்தியத்தேன பாவேன கபாலாக்கியேன ஸ்வகாரணேன சர்வ வியாபார யோகியக பவதி. அது மட்டும் இல்லை, சம்பந்தத்தேச்ச பாவேன கபாலாக்கியன, கடத்தோட பிராகபாவம் இருக்குல்ல, அந்த பிராகபாவத்தில் பானை இல்லை, பானை இல்லை, பானை இல்லை. இப்போ என்ன இருக்குது? மண் இருக்குது. மண் இருக்குது, மண்ணுக்கு மேலே பானை இல்லை. அந்த பானை இல்லையே என்ன பண்ணுறான்? இந்த குலாலன் என்ன பண்ணான்? மெதுவாக தண்ணியை ஊற்றி அந்த மண்ணை குலைச்சி அதை பிண்டமாக்கி, பிண்டம் வந்து பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் வந்து பண்ணுறான். கடம் அப்படின்னு 2 பார்ட் இருக்குது. கபாலம் அப்படின்னு பேர். ஒரு பானையோட ஒரு பாதி பானைக்கு பேர் கபாலம், மேலே இருக்கிற பாதிக்கு பேர் 2வது கபாலம். 2 கபாலத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறா? ஒன்று இணைச்சான் அப்படின்னா பானைன்ற பேர் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கபாலாக்கியன ஸ்வகாரணேன அந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா எதோட சம்பந்தம் வச்சிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லாத பானை. இப்போ பானை இருக்கா? இல்லை. மண்ணுக்கு மேலே கடத்தோட பிராகபாவம். அது அப்புறம் கபாலத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 கபாலம் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ என்ன இருக்குது? பானை இருக்கா? பானை இல்லை. இன்னும் கபாலம் தனித்தனியாக இருக்குது. கீழ் பாட்டு தனியாக இருக்குது, மேலே பாட்டு தனியாக இருக்குது. இப்போவும் பானை இல்லை. அப்போ கபாலம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத பானையோட சம்பந்தத்தை வச்சுக்கிட்டு அந்த 2த்தையும் இணைச்சோன என்ன ஆயிடுது? பானை வந்துருச்சு. அப்போ பானை எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பானை கபாலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இல்லாமையிலிருந்து உண்டாச்சு. அந்த இல்லாமை எதோட கனெக்ட் ஆயிருக்கு? இருக்கிற பானையோடையும் அதுக்கு முன்னாடி கபாலத்தோடையும் அந்த இல்லாமை கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சர்வ விவகார யோக்கியா. அந்த கபாலத்தை 2த்தையும் இணைச்சதுக்கு பிறகு இல்லாமைன்ற பானை இருப்பாயிடுச்சு. இருப்பாக்கு வந்தோடனே அந்த பானையை நம்ம என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு அப்பா அம்மா சொல்கிறாங்க. குழந்தை இல்லை, குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது அப்போ வந்து இப்போ இருக்காச்சு, ஆமாம் கன்சீவ் ஆயாச்சு அப்படின்னு. அப்போ கன்சீவ் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கேட்குறேன், கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தை இல்லை. அப்போ இல்லாத குழந்தை, அதான் பிராகபாவம் பேர். குழந்தையோட பிராகபாவம் கன்சீவ் ஆயாச்சு அப்படின்னும் போது கனெக்ஷன் வந்துடுச்சு. கன்சீவ்
அப்போ கன்சீவ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எதோட கனெக்ஷனாக இருக்குது? இல்லாமையோட. சரி, அந்த கன்சீவ் ஆகலை அப்படின்னும் போது யார் கன்சீவ் ஆகலை? அந்த ஸ்திரீ கன்சீவ் ஆகலை. அப்போ அந்த ஸ்திரீயோட எது சம்பந்தமாக இருக்குது? குழந்தை இல்லைன்றது சம்பந்தத்தில் இருக்குது. அப்போ ஸ்திரீக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்றதுல இருந்து கன்சீவ் ஆயிட்டாங்க. அந்த கன்சீவ் ஆனது கபாலம் மாதிரி. அந்த கன்சீவ் ஆகி 10 மாதம் கழிச்சு திரும்ப என்ன ஆகிட்டு ஒரு குழந்தைய பெற்றாச்சு. அப்போ இது மாதிரி தாங்க விவகாரம் எல்லாத்துலேயும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம காணாத மகிழ்ச்சி அப்படியே காப்பி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சரிப்பா அப்படி ஆகுது, நான் சர்வ விவகார யோக்கியம், பிறந்ததுக்கு பிறகு குழந்தை எல்லா விவகாரங்களும் பண்ணுறதுக்கு யோக்கியமாயிடுது. ஒரு பானையை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணதுக்கு பிறகு எல்லா விவகாரங்களுக்கும் யோக்கியமாக தண்ணி வைக்கலாம், தண்ணியை கொண்டு போகலாம், எல்லாம் பண்ணுறோம். நது கடசிய ஏவ பிரத்வம் சபாவகா. சரி, இப்போ நீ பிராகபாவத்திலிருந்து கடம் உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னா, கடம் உடஞ்சி போனோன்னு என்ன இருக்கும்? கடம் உடஞ்சி போச்சு அப்படின்னா, பானை உடஞ்சி போச்சுன்னா பிரத்வம்ச அபாவம். பானை உடஞ்சி போச்சு. இப்போ நான் கேட்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நது பிரத்வம்ச அபாவக அபாவத்வே சதி அபி. நான் சொல்கிறேன், பானை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இல்லாமல் இருந்துச்சா? பானை உடஞ்சிட்டு போனதுக்கு பிறகும் ஒரு இல்லாமை இருக்கா? அப்ப நீ என்ன சொல்றன்னா, உற்பத்திக்கு முன்னாடி இருக்கிற அபாவத்திலிருந்து தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா பானையை உண்டு பண்ற அப்படின்னா, பானை உடஞ்சி போனதுல இருந்து பானையை ரிட்டர்ன் கொண்டு வர முடியுமா? இல்ல. ஆனா நீ என்ன சொல்ற? பிரத்வம் சபாவம் அதுல இருந்து ஒன்றும் உற்பத்தி ஆகாதுன்னு நீ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைன்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபாவத்வே சதி அபி இது பிரத்வம்சபாவானாம் ந கொச்சித் விவகார யோக்கியத்துவம் பிராகபாவசிய ஏவ. அப்போ ஆச்சாரியர் சொல்றாரு, பிரத்வம்சபாவத்திலிருந்து எந்த ஒன்றும் வராது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிராகபாவத்திலிருந்து தான் ஒன்று உண்டாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் நிச்சயமா சொல்றான். ஆனால் அபாவம்ன்றது என்னது? பிரத்வம்சபாவமாக இருக்கட்டும் இல்லை பிராகபாவமாக இருக்கட்டும், அபாவம் மீன்ஸ் அபாவம், இல்லாமை என்றால் இல்லாமை மட்டும்தான். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்துருக்கான். சொல்லுங்க ஜி. ஆமாம், நான் தான் சொல்கிறேன், இருப்பு பொருள் ஒன்று சொல்கிறோம்ல, இருப்புன்றது ஒன்று இருக்குது, மண் இருக்குது. மண்ணுக்கு மேலே இப்போ என்ன இருக்குது? குலாலன் வந்து மண்ணை கொண்டு வந்து போட்டிருக்கான். நான் கேட்குறேன், என்ன ஜி அப்படின்னு கேட்குறேன். பானை பண்ண போகிறேன், எங்கே பானை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? பானை இப்போ இல்லை ஜி. அப்போ எப்போ வரும்? நாளைக்கு வாங்க ஜி, நாளைக்கு பார்க்கலாம், பானை நாளைக்கு பார்க்கலாம் ஜி. இப்போ மண்ணு தான் ஜி இருக்கு. இப்போ என்ன இருக்கு? மண் இருக்கு. மண்ணுக்கு மேலே என்ன இருக்கு? பானை இல்லை. மண்ணுக்கு மேலே என்ன இருக்கு? பானை இல்லை. அதுக்கு பேர் பிராகபாவம் பேர். அவன் மறுநாள் போய் பார்க்கும்போது அந்த பானையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிண்டத்தை தயார் பண்ணி வச்சுருக்கான். பிண்டத்தை கபாலமாக பண்ணுறான். கபாலத்தில் இப்போ என்ன இருக்குது? கபாலம்னா பானையோட 2 பார்ட்டு. இப்போவும் அங்கே என்ன இருக்குது? பானையோட இல்லாமை. இன்னும் விவகாரம் பண்ண முடியாது, பாதி பாட்டு தான் இருக்குது, பச்சை பானையாக இருக்குது, தண்ணிலாம் எடுக்க முடியாது, அதில் விவகார யோக்கியம் இல்லை. அந்த பானையோட கீழே மேலே இணைச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் அசமவாயி காரணம் அப்படின்னு பேர். அந்த ரெண்டுத்தையும் இணைச்சோன்னே உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பானைன்ற ஒரு விவகாரத்துக்கு யோக்கியமான ஒரு வஸ்து கிடைச்சிருது. இதே மாதிரி காணாத மகிழ்ச்சி என்ன பண்ணுறாங்க? பரமாணு, மண்ணு மாதிரியே பரமாணுக்கள் அப்படின்னு ஒரு இருப்பு பொருளை சொல்கிறாங்க. நம்ம எப்படி ஆத்மா பிரம்மம்னு நம்ம சொல்கிறோம்ல, நம்ம வேதாந்தத்தில் ஆத்மான்னு நம்ம எதை சொல்கிறோமோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா என்ன ரூபம்? பரமாணு ரூபம். ஆத்மா பரமாணு ரூபம் அப்படின்றாங்க. ஒன்று இருக்கு, பரமாணு இருக்கு, கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியல, ஆனால் இருப்பு பொருள். மண்ணு மாதிரியே பரமாணு இருக்கு. பரமாணுக்கு மேலே என்ன இருக்கு? இந்த கிரியேஷன் உண்டாகவே இல்லை, இல்லாமை இருக்கு. கிரியேஷனோட இல்லாமை. மண்ணுக்கு மேலே பானையோட இல்லாமை, அதே மாதிரி பரமாணுக்களுக்கு மேலே கிரியேஷனோட இல்லாமை இருந்துச்சு. அப்போ அது இல்லாமை, நான் தான் கேட்குறோம், இல்லாமை ஒரு இருப்பு பொருளோட சம்பந்தத்தை அடையுமா? அப்போ இல்லாமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருப்பு பொருளோட சம்பந்தத்தை, முன்னாடி இருக்கிற பரமாணுவோடையும் சம்பந்தம் அடையாது, பின்னாடி இருக்கிற ஒரு கிரியேஷனோடையும் இல்லாமை சம்பந்தம் அடையாது. ஆனால் சித்தாந்தம் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? இது மாதிரி தான் காணாத மகிழ்ச்சி பண்ணி வச்சுருக்காங்க. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டனம் பண்ணுறார். பிராகபாவசிய ஏவ தியனுக்காதி திரவியசிய. ஆச்சாரியர் தெளிவாக அணுவை கொண்டு வந்துட்டார். கடத்தை விட்டுட்டு அணுவை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். தியனுக்கு அப்படின்னு 2 அணுக்கள் உண்டாகுது அப்படின்னா உற்பத்திக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு?
சயின்ஸ் என்ன சொல்லுதோ ப்ரீ, நீங்க சொன்னீங்க ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸா, ப்ரீ கிரியேஷன், அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? நான் எக்ஸிஸ்டன்ஸ். பிரியர் நான் எக்ஸிஸ்டன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்களா? எம்டினஸ். சயின்ஸ் அதை தானே சொல்லும், எம்டினஸ் தானே சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராகபாவசிய ஏவ ஜனுக்காதி திரவியாக்கியசிய, ஜனுக்குன்னா 2 அணுக்கள் ஒன்று உற்பத்தி ஆகுது அப்படின்னா அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா உற்பத்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிராகபாவம். அந்த பிராகபாவத்தில் முதல்ல எம்டினஸ் தான் இருந்துச்சு. அந்த எம்டினஸ்ல இருந்து தான் இந்த 2 அணுக்கள் உண்டாச்சு. அப்படி உண்டானதுக்கு பிறகு உற்பத்தியாதி விவகார அருகத்துவம் 2 அணு 3 அணுவாச்சு, 3 அணு 4 அணுவாச்சு. மெதுவா அணுக்கள் உற்பத்தியாகி இப்ப நம்ம பார்க்குற விவகாரம் பண்ணக்கூடிய இந்த பஞ்சபூத்தங்களாலான இந்த உலகம் உண்டாச்சு. அப்ப இந்த பஞ்சபூத்தங்களா இருக்கிற உலகமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? ஜனுக்கு. 2 அணுக்கள். ஜனுக்குன்னா 2 அணு. கண்ணுக்கு பார்க்க முடியுமா? அப்பவும் பார்க்க முடியாது. 3 அணு ஆனா கண்ணில் பார்க்க முடியும். அப்போ வந்து 4 அணு 5 அணு அப்படின்னா ஒரு புஸ்தகம் அப்படின்னா ஒரு பேப்பர் நம்ம சொல்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் அப்படின்னா இதுல எத்தனை கோடிக்கணக்கான பரமாணுக்கள், பிருத்திவி பரமாணுக்கள் இருக்கணும். அனந்த கோட்டி பிருத்திவி பரமாணுக்கள் ஒன்று சேர்ந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் அப்படின்னு. அப்போ இந்த மொத்த பிரம்மாண்டமும் வெறும் அணுக்களோட கூட்டம். ஆனா இது சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்துச்சா? இந்த அணுக்களோட கூட்டமா இருக்கிற அந்த கிரியேஷன் சிருஷ்டிக்கு முன்னாடி என்னவா இல்ல. அப்ப சிருஷ்டிக்கு முன்னாடி இல்லைன்னு நம்ம சொல்றோமே, அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? பிராகபாவம். சிருஷ்டியோட பிராகபாவம் அப்படின்னு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியாதி. அது அந்த ஜனுக்குல இருந்து உற்பத்தியாகி திரும்ப இந்த மாதிரி கிரியேஷன் ஆகி விவகார யோக்கியத்துவம், இது விவகாரத்துக்கு யோக்கியத்தை உடையதா ஆயிடுது. இப்ப சயின்ஸ் வந்து எங்க போய் நின்றது? முச்சந்தில இல்லாமை. இல்லாமைக்கு மேல அவங்க ஏதாவது சொல்றாங்களா? சயின்ஸ் ஏதாவது எம்டினஸ்க்கு முன்னாடி ஏதாவது இருந்துச்சுன்னு சொல்றாங்களா? இல்ல. இல்லைக்கு எவனாவது இல்லைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்லுவானா? ஆனா காணாத மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? நீ இல்லைன்னு சொல்றியப்பா, அந்த இல்லைக்கு பின்னாடி ஒரு பரமாணுன்னு ஒண்ணு இருக்கு, அதீந்திரியம். அதான் நம்ம சொல்றோம், உங்களோட சயின்ஸை காட்டிலும் காணாத மகிழ்ச்சியோட நியாய வைசேஷிக்கம் ரொம்ப உத்தமம். எவனாவது வந்து ஒன்று கண்ணுக்கு தெரியலன்னு சொல்றான் அப்படின்னா அந்த கண்ணுக்கு தெரியலன்னு நீ சொல்றியே, அதுக்கு ஒரு ஆதாரம் ஒன்று இருக்கு. எது? பரமாணு அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பும் போயிட்டான். நம்ம சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தானே போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இப்போ ஜெகத் இருக்குன்னு நம்ம சொல்றோம். சயின்ஸ் என்ன சொல்லுது? எல்லாம் மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கள்ல இருந்து ஆரம்பிச்சுது. அணுக்களுக்கு முன்னாடி எம்டினஸ். இவ்வளவுதான். எம்டினஸ்க்கு அப்புறம் கிரியேஷன். இந்த 2 தானே நம்ம எல்லாமே சொல்றோம். வேதாத்திரி மகரிஷி நேற்று சொன்னது நான் சொன்னல, ஒரு எம்டி ஃபீல்டு, அந்த எம்டி ஃபீல்டுக்கு மேலே வந்து அணுக்கள். இந்த 2 தான் இருக்கு. எம்டினஸும் ஒரு அணுக்கள், இந்த 2 தான் இருக்கு நமக்கு தெரிஞ்சது. இப்போ நான் என்ன இப்போ காணாத மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த எம்டினஸுக்கும் ஒரு ஆதாரமா பரமாணுக்கள் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரமாணுக்களோட இருப்பு, பரமாணுக்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷனோட அபாவம், அந்த அபாவத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானவாதி இந்த காணாத மகிழ்ச்சியோட வாதம். நம்ம சயின்ஸோட வாதம் என்னது? இல்லாமையிலிருந்து கிரியேஷன், ஜனுக்குன்ற கிரியேஷன். அப்போ 3 ஸ்டெப்பு போனீங்கன்னா காணாத மகிழ்ச்சி, 2 ஸ்டெப்போட நிப்பாட்டினீங்கன்னா சயின்ஸ். இவ்வளவுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, இது ஏதத்து அசமஞ்சசம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல்னு பெருசாக பேசிகிட்டு இருக்கோமே, இது உள்ளே போன பிளாக் ஹோலுக்குள்ளார போன சூரியன், சந்திரன், பெரிய பெரிய கிரகங்கள்லாம் என்ன ஆச்சு? பிளாக் ஹோலுக்குள்ளே போனதெல்லாம் என்ன ஆச்சு? எங்கேயாவது ஒரு ஒயிட் ஹோலில் வெளியில் வந்திருக்கணுமே. டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா டிஸ்ட்ராய் ஆனது எங்கே போச்சு? சயின்ஸ்கிட்ட கேட்டு பாருங்க. கூகுள் ஒரு பொருள் டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அணுக்களே டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா கிரியேஷன் மொத்தமாக முடிஞ்சு போகுது. மொத்த கிரியேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி வருஷம், 800 கோடி வருஷம், ஒரு 1000 கோடி வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரியேஷன் இல்லாமல் போயிடும். சரி, கிரியேஷன் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டு பாருங்க. கிரியேஷன் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? இல்லாமல் போச்சு.
அதான் அதான் அந்த பிரளயத்தில் என்ன ஆகும், பிரளயத்துக்கு அப்புறம் திரும்ப என்ன ஆகும், எம்டினஸ். நம்ம ஒரு குழந்தை இறந்து போச்சு, என்ன சொல்கிறோம், குழந்தை போயிடுச்சு, ஒருத்தர் இறந்து போயிட்டார், போயிடுச்சு, பானை உடஞ்சி போச்சு, இப்போ இல்லை. நான் பல பானையை உடச்சிட்டே இருக்கேன், உடச்சி போயாச்சு, ஏற்ற பொருள் நிறைய பொருள் இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறோம்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லாமல் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அபாவத்துவ அவிசேஷாத், அதாவது முன்னாடி இல்லாமைன்னு சொல்கிறதும் பின்னாடி இல்லாமைன்னு சொல்கிறதும், உற்பத்திக்கு முன்னாடி பிராகபாவம், உற்பத்தி அடைஞ்சதுக்கு பிறகு உடஞ்சி போனதுக்கு பிறகு பிரத்வம்சபாவம். இந்த அபாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவிசேஷாத், எந்த ஒரு விசேஷமும் இல்லை. ரெண்டு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்துக்குள்ளார என்ட்ரு ஆகுறீங்க. இன்னைக்கு ராத்திரியில் தூங்க போகிறீங்க, தூங்க போன மாத்திரத்தில் உங்களுக்கு என்ன ஆகுது, மெதுவாக இல்லாமைக்கு போயிடுறீங்க, அங்கே ஒன்றும் இல்லைன்னு போயிடுறீங்க. இப்போ காலையில் எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, காலையில் வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இல்லாமை. இன்னைக்கு காலையில் நீங்கள் வேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி, வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட அனுபவம் என்னது, ஒன்றுமில்லை. இப்போ சரி, நீங்கள் தூங்கறதுக்கு உள்ளார போனோன்னு என்ன ஆகுது, ஒன்றுமில்லை. தூங்க போனோன்னு என்ன இருக்குவாங்க, ஒன்றுமில்லை. அப்போது வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது பிராகபாவம், தூங்கணும்னு இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரத்வம்சபாவம், இங்கே இருக்கிறது எல்லாம் இல்லாமல் போயிடுது. சரி, இந்த அபாவத்தில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா ஒன்றுமே இல்லை, டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை, அவிசேஷா, எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லை. அதனால அத்தியந்த பிரத்வம்ச அபாவயோகோ இவ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இல்லவே இல்லைன்னு ஆகாச தாமரை முயல் கும்பலாம் இல்லவே இல்லைன்னு எப்படி சொல்கிறோமோ, இது அது இல்லை அது இது இல்லை அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறோமோ, என்னென்ன அபாவங்கள்லாம் சொல்கிறோமா, அத்தியந்த அபாவ பிரத்வம்ச அபாவம், உடஞ்ச பிறகு ஒன்று நாசமான பிறகு இருக்கிற அபாவமும், ஆகாச தாமரை மாதிரி இல்லவே இல்லைன்ற அபாவமும், அபாவம்ன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்றதுல எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லவே இல்லை. அப்போ அபாவம் மீன்ஸ் அபாவம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஸ்பெஷலாக நீ பிராகபாவம் பிரத்வம்ச அபாவம் அப்படின்னு பேர் வைக்கிறதுனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பேர் வச்சு சொல்கிறது அசமஞ்சசம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னது பித்துக்குழித்தனம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சரியான பித்துக்குழித்தனமாக இருக்கே அப்படின்னு, அதான் அசமஞ்சசம் அப்படின்னு. நம்ம வீட்டிலலாம் சொல்லுவோம்ல, மசன்னு நிற்கிறான் பாரு அப்படின்வோம். நம்ம அதுதான் வீட்டில் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து அசமஞ்சசமாக இருக்கான் பாரு பையன், இந்த பிள்ளையாண்ட அசமஞ்சசமாக இருக்கான் அப்படின்வாங்க. அசமஞ்சசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் யோசிப்பே இல்லை, அப்படியே நிற்கிது பாருங்க அப்படின்னு. அந்த அசமஞ்சசத்துக்கு பேர் தான் பித்துக்குழித்தனம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, அபாவத்தில் போய் இத்தனை வெரைட்டியை சொல்கிறேன். சரியான பித்துக்குழித்தனம், அபாவம் மீன்ஸ் அபாவம், இல்லைன்னா இல்லை. இதுக்கு என்னது இத்தனை வெரைட்டியாக பேரெல்லாம் போட்டு அபாவத்தை வந்து இத்தனை இதாக சொல்லிக்கிட்டு அப்படின்னு வந்து இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அபாவத்தை சூன்யம்னு சொல்கிறோம். ஒருத்தர் சூன்யவாதத்தையே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாரு. இன்னொருத்தர் வெட்டவெளின்னா என்னது, வெட்டவெளின்னா என்னது வாஸ்தவத்தில் சூன்யத்தோட இன்னொன்று இல்லாமையோடது. அப்போ நீங்கள் சூன்யம்னு சொல்லுங்கள், இல்லாமைன்னு சொல்லுங்கள், வெட்டவெளின்னு சொல்லுங்கள், இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுங்கள், என்ன வேணால் யூஸ் பண்ணுங்க. இல்லாமை மீன்ஸ் இல்லாமை, அதில் எந்த ஒரு விசேஷமும் இல்லை. அதுதான் இப்போ வந்து இப்போ ரொம்ப ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமானது பிளாக் மேட்டர் தான் இப்போ அதிகமாக நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் மேட்டரை காட்டிலும் இப்போ நம்ம விவகாரம் பண்ணுறதெல்லாம் ஒயிட் மேட்டர்னு பேர் கிரியேஷனில் இருக்கிறது. இந்த கிரியேஷனில் இல்லாததுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேட்டர்னு பேர். அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே அங்கே வேலை செய்யாது. நம்ம வச்சுருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே அந்த பிளாக் மேட்டரில் வேலை செய்யாது. எப்படி தூக்கத்துக்குள்ளார ஏதாவது உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போக முடியுமா? கண்ணு காது மூக்கு வாய் மனசு, கண்ணு காது மூக்கு வாய் எதுவுமே நம்மகிட்ட இருக்கிற அறிவு தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பகலில் நம்ம பார்க்குறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் தூக்கத்தில் இருக்கிறத என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா தூக்கம்ன்றது என்ன அப்படின்னா பிளாக் மேட்டர், அங்கே இருக்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே என்னது, ஒயிட் மேட்டர். இந்த ஒயிட் மேட்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் பிளாக் மேட்டருக்குள்ளார என்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ண முடியாது. இதே தான் இப்போ ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ ஒரு பிளாக் ஹோலுக்குள்ளார என்ன இருக்குன்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுங்களேன், பிளாக் ஹோலுக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி தான் தெரியும் இல்லையா, உள்ளே போனதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு இன்னும் சயின்ஸ்க்கு வந்து தெரியவே தெரியாது. எங்கே உள்ளே போனது எங்கேயாவது ஒரு ஒயிட் ஹோல் இருக்கணும். ஒரு என்ட்ரி ஒன்று இருந்தாச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஒன்று இருக்கணும்ல.
அப்போ என்ட்ரன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸிஸ்ட் இருக்கணும். இப்போ என்ட்ரன்ஸ் இருக்கு, ஆனால் எக்ஸிஸ்ட் வந்து எங்கன்றது தெரியல. இன்னும் சயின்ஸ்க்கு தெரியவே தெரியாது. இப்போ நமக்கு தெரியுமா? ஆமாம், நமக்கு தெரியும். அவ்யக்த நிதனான் ஏவ தத்ரகா பரிதேவனா அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்யக்த நிதனான் ஏவ தத்ரகா பரிதேவனா. இப்போ இதில் இந்த ஸ்லோகத்தில் வந்து ஒயிட் ஹோலையும் சொல்லியாச்சு, பிளாக் ஹோலையும் சொல்லியாச்சு. எங்கே போகிறோம்? அவ்யக்தாதி பூதானி எங்கேருந்து வந்துச்சு? அந்த அவ்யக்தம்ன்ற பிளாக் மேட்டர்லேருந்து வெளியில் வந்துச்சு. திரும்ப எல்லாம் எங்கே நிற்கிது? அவ்யக்தம்ன்ற பிளாக் மேட்டருக்கு மேலே தான் இப்போ ஒயிட் மேட்டரே இருந்துக்கிட்டு இருக்கு. திரும்ப எங்கே போவோம் இந்த ஒயிட் மேட்டர்லாம்? திரும்ப பிளாக் மேட்டர்ன்ற அவ்யக்தத்திலேயே நிதனம் லயத்தை அடைஞ்சிரும். சிம்பிளாக நம்ம கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஹோல் எங்கே இருக்கும், ஒயிட் ஹோல் எங்கே இருக்கும், இந்த உலகம் எங்கேருந்து வந்துச்சு, திரும்ப ஒயிட் ஹோல் ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா? நம்ம கீதா படி பார்த்தா ஒயிட் மேட்டர் இருக்கவா இல்லையா? இல்லவே இல்லை. ஒயிட் ஹோல் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. பிளாக் ஹோல் மட்டும்தான். ஒரு பிளாக் ஹோலுக்குள்ளார எல்லாம் போகும், திரும்ப ஒரு பிளாக் ஹோல்லேருந்து வெளியில் வரும், இவ்வளோதான். ஒரு ஒயிட் ஹோல் அப்படின்றதுலாம் ஒன்று இல்லவே இல்லை. ரெண்டு இல்லை, ஒன்றே ஒன்று தான். என்னது? ஒரு இல்லாமை. இதுதான் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லாமை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் உற்பத்திக்கு முன்னாடியும் இல்லாமை தான், நாசம் அடைஞ்ச பிறகும் இல்லாமை தான். இதில் நீங்கள் வந்து பிளாக் மேட்டர் ஒயிட் மேட்டர்லாம் பேர்லாம் வைக்க வேணாம். இதுக்கு பிளாக் ஹோல் ஒயிட் ஹோல்லாம் பேர் வைக்க வேணாம். அது இல்லாமை, அவ்வளோதான், சிம்பிள். இல்லாமை மீன்ஸ் இல்லாமை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எங்கேயாவது வந்தேன், சுத்த சைத்தன்யத்தை தான் வந்தேன். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது பின்னாடியே கைப்பிடிச்சிக்கிட்டே வாங்க. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் என்ன பண்ணுறாரு? பூர்வபக்ஷி கேட்குறான். நனு நஏவ அஸ்மாபிகி பிராகபாவசிய பாவ ஆபத்தி உச்சியதே. உடனே பூர்வபக்ஷி சொல்கிறான், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராகபாவம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லலை. ஒரு குழந்தை, ஒரு அம்மாட்டு தானே குழந்தை உற்பத்தி ஆகுது. நம்ம என்ன பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம்? அம்மாட்ட இருக்கிற குழந்தை இல்லாமையிலிருந்து குழந்தை உற்பத்தி ஆகுதுன்னு நம்ம எங்கேயாவது பயன்படுத்துகிறோமா? நாங்கள் சொல்கிறோம் அம்மாட்ட இருந்து தான் குழந்தை பிறந்திருக்கு, மண்ணில இருந்து தான் பானை உண்டாயிருக்கு. அதனால நடுவில் வந்து இல்லாமைன்னு ஒன்று வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமையிலேருந்து உண்டாகுதுன்னு சொல்லலை அப்படின்னு பூர்வபக்ஷி என்ன பண்ணுறா? தன்னோட மதத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறான். இப்போ பாருங்க, நம்ம இதுக்கு வந்துட்டான். இப்போ நான் கேட்குறேன், பானை வந்து எங்கேருந்து வந்துச்சு? பானை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமையிலிருந்து வரலை, பானை வந்து மண்ணிலிருந்து வந்துச்சு. நாங்கள் இல்லாமையிலேருந்து உற்பத்தியை சொல்லலை அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வா 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 வந்தாச்சா. அப்போ நீ ஒத்துக்கோ, என்னன்னு கேட்டிங்கன்னா பாவஸ்திய ஏவகி தருகி பாவ ஆபத்தி. அற்புதமான இது. அப்போ என்ன பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது இருக்கோ அதுதான் உற்பத்தி ஆச்சுன்னு ஒத்துக்கிறியா? ஆமாம், பாவஸ்திய ஏவ அப்படின்னா ஒரு இருப்பு பொருள்ல இருந்து தான் ஒரு இருப்பு பொருள் உண்டாகும். மண்ணுன்ற இருப்பு பொருள் இல்லாம பானைன்ற ஒரு இருப்பு பொருள் உண்டாகுமா? உண்டாகாதா? அப்படி இல்லாமையிலிருந்து உண்டாச்சுன்னா என்னெல்லாம் பண்ணலாம்? காஃபி, பால் தேவையே இல்லை, இல்லாமையிலிருந்து காஃபியை இது பண்ணிடலாம். மாவு தேவையே இல்லை, தோசை எடுத்துடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ சயின்ஸ் எங்கே மிஸ் பண்ணுது? சயின்ஸ் வந்து இல்லாமையிலிருந்து இந்த கிரியேஷன் உண்டாச்சு அப்படின்னு சொல்லுதுன்னா, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமையிலேருந்து ஒன்று உண்டாச்சு அப்படின்னா நான் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு மூலப்பொருளை நான் தேடணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. நான் ஒரு மூலப்பொருளை தேடுறேன்ல. ஒரு காஃபி வேணும்னா பால் தேடுறேன், பானை வேணும்னா மண்ணை தேடுறேன், ஒரு குழந்தை வேணும்னா மனைவியை கல்யாணம் பண்ணால் தான் குழந்தை வேணும், அப்போ ஒரு பெண் வேணும். அப்போ ஒரு மூலப்பொருள் வேணுமா உனக்கு? அப்போ ஒத்துக்கிறியா? ஆமாம் ஒத்துக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து அபாவத்திலிருந்து ஒரு உற்பத்தியை சொல்லலை, அப்போ பாவத்திலிருந்து தான் உற்பத்தி சொல்கிறேன். ஆமாம், பாவசிய ஏவகி தருகி பாவ ஆபத்திகி. பாவம்னா இருப்பு பொருள் இருந்து தான் ஒரு இருப்பு பொருள் உண்டாகும். யதா எந்த விதமான கடசிய கட்டாபத்திகி பட்டசியவா பட்டாபத்திகி. இப்போ நான் அதையும் கேட்குறேன், மண்ணை விட்டுருங்க. அப்போ இருப்புலேருந்து இருப்பு உண்டாச்சு அப்படின்னா பானையிலேருந்து பானை உண்டாச்சுன்னு சொல்றியா? கடசிய கட்டாபத்தி, பானையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பானை உண்டாச்சுன்னு சொல்றியா? அப்போ பானை முன்னாடி இருந்துச்சா? மாட்டிங்க. பானை இருந்துச்சா இல்லையா முன்னாடி, உற்பத்திக்கு முன்னாடி? இல்லை.
பானை பானை இல்லை இல்லை அதனால் அதனால் பானை இருந்துச்சா இல்லையா உற்பத்திக்கு முன்னாடி? பானை இல்லை, பானை இல்லை. இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமையிலேருந்து பானை வர முடியாது. சரி, இருப்புலேருந்து இருப்பு வருமா? பானையிலேருந்து பானை உண்டாகுமா? பானையிலேருந்து பானை எப்படி உண்டாகும்? உண்டாகாது. பட்டசியவா பட்டாபத்தி, பாயிலிருந்து பாய் உண்டாகுமா? பாயோட இல்லாமையிலேருந்து தான் பானை. கோரப்புல் வச்சுருக்காங்க, இந்த கோரப்புல்ல வந்து பானையை வந்து பாயோட அபாவம் இருக்குது, அங்கேருந்து தான் பாய் உற்பத்தி பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப்பு, பானையிலேருந்தும் பானை உற்பத்தி ஆகாது, பாயிலிருந்தும் பாய் உற்பத்தி ஆகாது, கிரியேஷன்லேருந்தும் கிரியேஷன் உற்பத்தி ஆகாது. இப்போ நான் கேட்குறேன், அணுக்களுக்கு முன்னாடி உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எம்டினஸ்ன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் கேட்டேன், எம்டினஸ்லேருந்து ஒரு அணுக்கள் உண்டாகும் அப்படின்னா எம்டினஸ்லேருந்து நான் எதை வேணாலும் உற்பத்தி பண்ண முடியுமா? நான் எதுக்கு மூலப்பொருளை தேடுறேன்? அப்போ தேவையில்லை. அப்போ நமக்கு நல்லா தெரியுது, ஃபஸ்ட் இது கிரியேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமையிலேருந்து கிரியேஷன் வரல. சரி, அப்போ இந்த கிரியேஷன் ஏற்கனவே இருந்துச்சு, அந்த இருக்கிற கிரியேஷன்லேருந்து திரும்ப கிரியேஷன் உண்டாச்சா? சயின்ஸ் ஒத்துக்குமா? யாராவது ஒத்துப்பாங்களா? ஏற்கனவே இருக்கு கிரியேஷன், அந்த கிரியேஷன்லேருந்து இந்த கிரியேஷன் உண்டாச்சு அப்படின்னா ஏற்கனவே இருக்குன்னா எதுக்கு உற்பத்தி பண்ணணும்? பானை ஏற்கனவே இருக்கு அப்படின்னா பானையிலேருந்து பானை உற்பத்தின்றது ஒன்று அவசியம் இல்லை. அப்போ இருப்புலேருந்து இருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது? உண்டாகாது. ஒரு குழந்தை இருக்குன்னா எதுக்கு திரும்ப குழந்தை பிறக்கணும்? இருக்குலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியும் நடக்காது. அதனால ஏத்த தபி அபாவசிய பாவ ஆபத்திவத். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இருப்புலேருந்து இருப்பை நீங்கள் சொன்னீங்கனாலும் உற்பத்தியை சொன்னீங்கனாலும், இருப்பிலிருந்து உற்பத்தியை சொன்னீங்கனாலும் கூட எப்படி அபாவத்திலிருந்து ஒரு பாவ பொருளை உற்பத்தி சொல்றீங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாண விருத்தம். பிரமாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரோதம். எனக்கு குழந்தை இருக்கு, அப்போ குழந்தை இருக்கு அப்படின்னா அடுத்த குழந்தை இருக்குன்றதுலேருந்து குழந்தை இருக்குன்ற தன்மை வராது. ஏற்கனவே கிரியேஷன் இருக்கு, அப்போ இருக்குன்றதுலேருந்து திரும்ப ஒரு கிரியேஷன் உண்டாகாது. இப்போ நம்ம அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஏற்கனவே கிரியேஷன் இல்லையிலேருந்து கிரியேஷன் உண்டாயிருக்கு. இல்லையிலேருந்து கிரியேஷன், அப்போ ரொம்ப மோசமான நிலைமை பாருங்களேன். இல்லையிலேருந்து உண்டாக முடியாது, அப்போ இருக்குன்றதுலேருந்து உண்டாக முடியாது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேனா இல்லையா? இல்லை. வெயிட் பண்ணுங்க. நான் கையை பிடிச்சிட்டு அப்படியே வாங்க. நான் இந்த மிளகா டியூன் பண்ணிகிட்டே கொண்டு வரேன். மெதுவாக வெயிட் பண்ணு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இல்லை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தேன் அப்படின்னா நான் பிறந்தேன்னு சொல்ல முடியுமா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தேன் அப்படின்னா நான் பிறந்தேன்னு சொல்ல முடியாது. அப்போ நான் இருப்புல இருந்து திரும்ப ஒரு பிறப்புன்றது ஒன்று உண்டாகாது. அதே மாதிரி இல்லையிலேருந்து நான் பிறந்தேனா? இல்லையிலேருந்து பிறக்க முடியாது. இல்லையிலேருந்து நான் பிறந்தேன் அப்படின்னா மலடிக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு குழந்தைய வந்து பெற்றரலாம். அப்போ இல்லாமையிலிருந்தும் ஒரு பொருள் உற்பத்தி ஆகாது. இருப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உற்பத்தி அடையாது. எது இருக்கோ அது திரும்ப உற்பத்தி அடையாது. அப்போ இருப்பிலிருந்து இருப்பும் உற்பத்தி ஆகாது, இல்லாமையிலிருந்து இருப்பும் உற்பத்தி ஆகாது. அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான். நீ எப்படி அபாவத்திலிருந்து இல்லாமையிலிருந்து ஒரு உற்பத்தியை சொல்றியோ அதே மாதிரி பாவத்திலிருந்தும் உற்பத்தி, இருப்பிலிருந்தும் அது உற்பத்தி என்றது சம்பவிக்காது. நான் இல்லை, அதால் தான் டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம், நம்ம இது என்னோட டேட் ஆஃப் பர்த்து அப்படின்றோம். ஏற்கனவே இருந்திருந்தேன்னா நான் பிறந்திருக்க மாட்டேன்ல. அப்போ இருப்புக்கு திரும்ப இருப்பு உண்டாகாது, திரும்ப பிறக்காது, அது உற்பத்தி ஆகாது. இருப்பிற்கு உற்பத்தி இல்லை, இல்லாமைக்கும் உற்பத்தி இல்லை. இதை மனசுல நல்லா கொண்டு வந்துருங்க. இருப்பும் உற்பத்தி ஆகாது, இல்லாமையும் உற்பத்தி ஆகாது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததுக்கு பிறகு அடுத்த ஆச்சாரியர் கொண்டு வர்றார். சாங்கியஸ்யபி யக பரிணாம பக்ஷக. நீங்க கேட்டது வந்துருச்சு பாருங்க. பரிணாம பட்சம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? பரிணாமம்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் சொன்னேன்ல, அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்யானி பாரத அவ்யக்த நிதனான் ஏவ தத்ர கா பரிவேதன பரிதேவனா. எத்தனாவது ஸ்லோகம் அது? 2:28 பக்கத்தில் போட்டுங்க. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர மதம், பக்தர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணத்தை நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். யார் காரணம்? ஈஸ்வரன். இந்த உலகம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்?
ஈஸ்வரன்ட்டு வந்துச்சு. ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஈஸ்வரனா சைத்தன்யம் ப்ளஸ் மாயா சேர்ந்தா அவருக்கு பேர் ஈஸ்வரன். அம்மையப்பர் நம்ம சொல்கிறோம்ல, சுவாமியை சொல்கிறோம் அம்மையப்பர். அப்போது இந்த அம்மையப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவம் நம்ம சொல்கிறோம். அப்போ அம்மையப்பர்ன்ற ஈஸ்வரன்ட்டு இருந்து இந்த உலகம் வந்துச்சு அப்படின்னா மெட்டீரியல் காசு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்டீரியல் காசு வந்து பார்த்தீங்கன்னா அவ்யக்தம்ன்ற மாயா. நிமித்த காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமி தான் நிமித்த காரணம். பெங்கால்லலாம் போனீங்க அப்படின்னா காளியோட இதை வந்து போட்டிருப்பாங்க கரெக்டாக. சுவாமி சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா காளி வந்து பார்த்தீங்கன்னா காலில் மிதிச்சுக்கிட்டு சூலாயுதத்தோட மேலே நிற்பாங்க. அப்போ நம்ம நினைப்போம், ஐயோ சாமியை கீழே போட்டு அம்மா மேலே நிற்கிறாங்களே, போட்டு மெத்தின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு. ஆக்சுவலாக அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம். அந்த ஆதார தத்துவத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவித்யான்ற அஜ்ஞானம்ன்ற மாயா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? காரணமாக இருக்கு. மெட்டீரியல் காசு வந்து மாயா, அதுக்கப்புறம் நிமித்த காரணம் இன்டெலெக்சுவல் காசு வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷனை சொல்கிறோம். கிரியேஷன் சொல்லும் போது இங்கேருந்து சொல்கிறோம் காரண காரிய பாவம். காரண காரிய பாவத்தை யாரெல்லாம் சொல்கிறா அப்படின்னா சனாதன தர்மத்தில் வேதாந்தத்துக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய பக்த மதங்கள் எல்லாம் யாரெல்லாம் சைவம் வைஷ்ணவம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா துவைத்த மதங்கள் அப்படின்னு பேர். இந்த துவைத்த மதங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மூல காரணம் யார் அப்படின்னா ஈஸ்வரன் மூல காரணம். அந்த ஈஸ்வரன்ட்ட இருக்கக்கூடிய அந்த அவித்யா மாயா வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அவ்யக்தாதீனி பூதானி. இந்த எல்லா பூத்தங்களும் எங்கேருந்து உண்டாச்சு? அவ்யக்தம்ன்ற அந்த மாயையிலிருந்து உண்டாச்சு. எங்கே இருக்கு அவ்யக்தம்? தூக்கத்தில் நம்ம சொல்கிறோமே ஒன்றும் தெரியலை. அப்போ இந்த உலகம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த ஒன்றும் தெரியலைன்றதுல வந்துச்சு. அது எம்டினஸா? இல்லை எம்டினஸ் இல்லை, வெளிப்படாத ஒரு அவஸ்தை. அவ்யக்தத்துக்கு என்ன அர்த்தம்? அன்மேனிஃபெஸ்டேஷன். வேற எதுவும் இல்லை, மேனிஃபெஸ்டேஷன் ஆகலை. அப்போ அங்கே எதுவும் இல்லையா அப்படின்னா எம்டினஸ்லாம் இல்லை. இதில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா வேத மதம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. நம்ம சொல்கிறோம் நீ எம்டினஸ்ன்னு ஒன்று சொல்கிறீ, இந்த உலகத்தில் எம்டினஸ்ன்னு ஒன்று இல்லவே இல்லை. எம்டினஸ்ன்னு ஒன்று மனசில் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். சூன்யம்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரவாதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்யக்தம் அப்படின்னு பேர் அது. அப்போ அங்கே இருந்து எது உண்டாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிணாமவாதம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோம்? அவ்யக்தம் மாயான்னு ஒன்று அக்செப்ட் பண்ணும்போது அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வேக்கப் ஆகும்போது என்ன ஆகிறோம்? காலையில் வேக்கப் ஆகும்போது ஒன்றுமில்லைன்ற அந்த அவ்யக்தம் முதல்ல புத்தி அப்படின்னு வேக்கப் ஆகுது. சமஷ்டியில் அந்த புத்திக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்யக்தத்துக்கு பேர் மாயா பார்வதி அம்மா. அங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் புத்தி அப்படின்ற தத்துவத்துக்கு பேர் ஹிரண்ய கர்ப்பகா பிரதமஜான்னு பேர். நம்ம காலையில் வேக்கப் ஆகுறோம், புத்தி இண்டிவிஜுவலில் புத்தி வேக்கப் ஆகுது. டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வேக்கப் ஆகிறார், புத்தி தத்துவம். ரெண்டாவது தத்துவம் என்னது அப்படின்னா ஈகோ, நான் அப்படின்ற ஒரு ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் பரமஹம்சானந்தான் தான், நான் மனுஷன், இதெல்லாம் உண்டாகுது. இது அகங்கார தத்துவம்னு பேர். ரெண்டாவது வேக்கப் ஆகிறது. இது வந்து சமஷ்டியில் சொன்னீங்க அப்படின்னா காஸ்மிக்கில் அதுக்கு பேர் பிரம்மா. புத்திக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு, புத்தி தான் விஷ்ணு, ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். அவர்கிட்ட இருந்து அகங்கார தத்துவம் எதுக்கு? பிரம்மான்னு பேர், அகங்கார தத்துவம். இதுக்கப்புறம் அகங்காரம் வேக்கப் ஆனதுக்கு பிறகு என்ன உண்டாச்சுன்னா பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. அந்த பிரம்மாட்ட இருந்து தான் கிரியேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சொல்கிறோம். அப்போது அவ்யக்தம்ன்றது ஈஸ்வரன், பார்வதியோட ஈஸ்வரன் இருக்கார், வெளிப்படாமல் இருக்கார். அதுக்கப்புறம் சகுன நிராகாரம்னு பேர். ஈஸ்வரனுக்கு லட்சணம் வெளிப்படலை, சகுனம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படாமல் இருக்கார், அவ்யக்தமாக இருக்கார். அவர்கிட்ட இருந்து முதல் உற்பத்தி ஹிரண்ய கர்ப்பர். சகுன சாக்கார சூக்ஷ்ம புத்தி வேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சகுன சாக்கார ஸ்தூலம் பிரம்ம வேக்கப் ஆயிட்டார், அகங்காரம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இந்த மொத்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் நம்ம சொல்கிறோமே இதெல்லாம் உற்பத்தியா சொன்னியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, உற்பத்தி இல்லை. அந்த அவ்யக்தம்னு சொல்லக்கூடியது என்ன ஆகுது? அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது. அதுக்கு பேர் என்ன பேர்? பரிணாமம் அப்படின்னு பேர். ஒரே மாயாதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? தூக்கத்தில் ஒன்றும் தெரியலன்னு இருந்த அந்த அவ்யக்தம் தான் புத்தியா வேக்கப் ஆகுது.
பரிணமிக்குது. அதுதான் அகங்காரமா பரிணமிக்குது. அதுதான் பஞ்ச தன்மாத்திரைகளா பரிணமிக்குது. அதுதான் பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியமா பரிணமிக்குது. அதுதான் இந்த தேகமா வெளியில இருக்கிற பஞ்ச பூத்தங்களா பரிணமிக்குது. பரிணமிக்குதுன்னு சொல்றேன்ல. பரிணமிக்குதுன்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரே தத்துவம் தான் இத்தனையா பரிணமிக்குது. எப்படி தங்கம், எப்படி எவல்யூஷன் தியரி நம்ம சொல்றோம். இந்த எவல்யூஷன் தியரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் தியரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எவல்யூஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்றா இந்த எவல்யூஷனை? சாங்கிய பட்சம். ஆச்சாரியர் சொல்றாரு சாங்கியஸ்யாபி யக பரிணாம பக்ஷக. சாங்கியர்கள் சொல்லக்கூடிய அவ்யக்தத்திலிருந்து தான் இந்த மாயையோட தான் இந்த மொத்த ஜெகத்தும் பரிணாமம் மாயையோட பரிணாமம்னு எதை பரிணாம பட்சம் சொல்கிறார்களோ சக அபி அதுவும் கூட அபூர்வ தர்ம உற்பத்தி விநாச அங்கீகரணாத். நான் அந்த பரிணாமவாதத்தை பற்றி அவங்கள்ட்டையும் நான் கேட்குறேன், சாங்கியர்களை பற்றியும் கேட்குறேன். நான் வந்து ரொம்ப உயர்த்தி யோக சூத்திரம்லாம் எடுத்திருக்கேன். யோக சூத்திரம் எடுத்திருக்கேன், சாங்கிய காரிக்கால ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டன பட்சம் நாங்கள் சொல்லவே இல்லை. அந்த அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேட்குறேன், முன்னாடி இருந்துச்சா கிரியேஷன்? வெளிப்படலை. இப்போ கிரியேஷன் வெளிப்பட்டிருக்கா? ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன், இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? சாங்கியத்தில் யோகத்தில் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களே, மாயான்றது வந்து உண்மையா சத்தியமா பொய்யா? சத்தியம் நித்தியம். சத்தியம் நித்தியம். அப்போ இந்த பரிணமிச்சிருக்க இந்த கிரியேஷன் என்ன ஆகிடும்? காரணம் நித்தியம் சத்தியமாக இருந்துச்சுன்னா இந்த கிரியேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் நித்தியம். அப்போ பரிணாமம் தான், இது பரிணமிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், ஒரு பானை உடஞ்சி போச்சு. பானை உடஞ்சி போனோன்னே எங்கேருந்து வந்துச்சு பானை? மண்ணில். பரிணாமவாதத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் பானை வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கு, அதை வியக்தமாகுது. ஒரு குலாலன் என்ன பண்ணுறான்? மண்ணில் மறைஞ்சு இருக்கிற அவ்வியக்தமாக இருக்கிற பானையை குலாலன் வியக்தப்படுத்துகிறான். பானை இருக்குது, திரும்ப அந்த பானை உடஞ்சோன்னு என்ன ஆகும்? திரும்ப அந்த அவ்வியக்தத்தையே போய் லயமாயிடும். திரும்ப அது பானையாக வெளிப்படணும்னு அவசியம் இல்லை, அது வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவ்வியக்தத்துலேருந்து அந்த வேற ஒன்றா அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பரிணாம பட்சத்துலேயே என்ன பண்ணுறோன்னா இந்த ஜெகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம்னு சொல்கிறோம். இல்லை இருந்துச்சு, உற்பத்தியாச்சு, திரும்ப வந்து நாசமாகும். அப்போ உற்பத்தி நாசம் இதுதான். பரிணாம பட்சத்திலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வ தர்ம உற்பத்தி அபூர்வ தர்மம்னா முன்னாடி இல்லாதது இப்போ உற்பத்தியாச்சு, இப்போ இருக்கிறது திரும்ப என்ன ஆகும்? இல்லாமல் போயிடும். எங்கேருந்து உற்பத்தியாச்சு? அவ்வியக்தத்திலிருந்து உற்பத்தியாச்சு, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவ்வியக்தத்திலேயே இருக்கு, திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வியக்தத்திலேயே அது லயத்தையும் அடைந்து விடும். இதான் பரிணாமவாதம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமத்திலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி விநாசம் தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரணாத், அவங்க அங்கீகாரம் பண்ணுகின்றார்கள். அப்போ இந்த உலகம் இப்போ வியக்தமாக இருக்குது, திரும்ப என்ன ஆகிடும்? அவ்வியக்தத்தை அடைஞ்சிரும், திரும்ப வியக்தமாகும், அவ்வியக்தத்தை அடைஞ்சிரும். அப்போ இந்த இவங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியையும் விநாசத்தையும் சொல்கிறார்கள். அதனால வைசேஷிக பக்ஷாது ந விசிஷ்யதே. அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வைசேஷிகர்கள் என்ன சொல்றாங்க? இல்லாமைன்னு சொல்றான். சூன்யவாதி என்ன பண்றான்? காரணத்தை இல்லாமைன்னு சொல்றான். அப்போ வந்து இல்லாமையிலிருந்து இந்த கிரியேஷன் உண்டாச்சுன்னு வைசேஷிகர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி சூன்யவாதிகள் இல்லாமையிலிருந்து இது உலகம் உண்டாச்சுன்னு சொல்றாங்க. வெட்ட வெளியிலிருந்து உண்டாச்சுன்னு சயின்ஸ் சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமையிலிருந்து உற்பத்தியை சொல்றாங்க. முன்னாடி இல்லை, இப்போ இருக்கு, பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு இல்லாமல் போயிடும். இல்லாமை இருக்கு, திரும்ப இல்லாமை. இதுதான் மொத்த உலகமும், இதே தாங்க, ஒரே பிலாசபி வச்சுங்க. துவைத்த வேதாந்தத்தை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற எல்லா மதங்களும் சயின்ஸும் எல்லாம் என்னாச்சு அப்படின்னா உற்பத்திக்கு முன்னாடி இல்லை, உற்பத்தி ஆச்சு, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதங்கள் மதங்கள் வேணா இருக்கட்டும், பல பிலாசபி இருக்கட்டும், ஆனால் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை ஒரே ஒரு விஷயம்தான். முன்னாடி இல்லை, இப்போ இருக்கு, பின்னாடி இல்லாமல் போயிடும். இவ்வளோதான். எல்லா மதங்களும் இதுக்குள்ளார வந்துருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லாமைன்ற காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க?
மாயா அவ்யக்தம் அப்படின்னு சாங்கியர்கள் சொல்றாங்க. இதை வந்து இல்லாமைன்றது சூன்யம்னு சொல்றாங்க. இவங்க அதுக்கு ஒரு பேர் வச்சு சூன்யம், வெட்டவெளி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிராகபாவம், அது மாதிரி ஒரு பேர் வச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் முன்னாடி இல்லை, இப்போ இருக்கிற வஸ்து என்ன ஆகிடும், இல்லாமல் போயிடும். இதான் சித்தாந்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியர்களாக இருக்கட்டும், காணாத மகரிஷியாக இருக்கட்டும், 2 பேருக்கும் எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, அபிவியக்தி திரோபாவ அங்கீகரணே அப்படி. சாமி யாராவது கேட்கலாம், சாமி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நாசமாகலை சாமி, வெளிப்படுது, மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது, திரும்ப என்ன ஆகுது, வெளிப்படாமல் அவ்வியக்தம் ஆயிடுது. அப்போ என்னது, அதுக்கு பேர் என்ன பேர், அபிவியக்தி. அபிவியக்தினா வெளிப்படுதல், வெளிப்பட்டது என்ன ஆயிடுது, திரோபாவனா மறைஞ்சு போகுது, வெளிப்படுது மறைஞ்சு போகுது. மண்ணில் பானை வெளிப்படுது, மண்ணிலிருந்து பானை வெளிப்படுது, திரும்ப மண்ணிலேயே மறைஞ்சும் போகுது அப்படின்னு அங்கீகாரம் பண்ணினாலும் கூட அபிவியக்தி திரோபாவையோகோ, அபிவியக்தினா வெளிப்படுதல், மறைஞ்சு போகுதல், இந்த 2த்துலையும் கூட வித்தியமானத்துவ அவித்தியமானத்துவ நிரூபணே. என்னன்னா இருக்கு இல்லை நம்ம சொல்றோமா வார்த்தை, அதுலேயும் கூட வெளிப்பட்டு இருக்கு. இப்போ வெளிப்படாம இருக்கு, இப்போ வெளிப்பட்டு இருக்கு. அப்ப வெளிப்படாம இருக்கு, வெளிப்பட்டு இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லை அப்படின்ற விவகாரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு அற்புதம் பாருங்க, பாஷ்யம் எவ்வளவு சட்டிலான விஷயம் பாருங்க. அப்ப நீங்க தோற்றம் மறைவுன்னு சொன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா இல்லாமைன்றது மறைஞ்சு போறது, தோற்றம் அப்படின்னா இருக்கு மறைஞ்சு போகுதுன்னு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓஷோவோட புக்கில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதுவார் தோற்றம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் புக்கோட இதுலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஓஷோ தோற்றம்னு போட்டு வச்சிருப்பார். அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிட்டார். நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோமே அப்படி தானே, பேப்பர்ஸில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம். தோற்றம் மறைவு, தோன்றினார் மறைந்தார். அப்போ இந்த 2த்துலேயும் கூட இந்த தோற்றம் மறைவுனா என்ன அர்த்தம், அதுவும் கூட இல்லாம இருப்புன்னு அர்த்தம், அவ்வளவுதான். முன்னாடி இல்லாம இருந்தாரு, அப்புறம் தோன்றினார், அப்ப இருந்தார், திரும்ப என்ன ஆயிட்டாரு, இல்லாம போயிட்டார். அப்ப இந்த இல்லாம இருப்பை வந்து நீங்க என்ன வேணாலும் பயன்படுத்திங்க. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லாம இந்த கிரியேஷன் இல்லாம இருந்துச்சு, இப்ப இருக்கு, திரும்ப வந்து கிரியேஷன் இல்லாம போயிடும். இவர்தான் பாவத்திலிருந்து அபாவத்திலிருந்து பாவம், திரும்ப அபாவம் வந்து பாவத்திலிருந்து அபாவம், பாவம், திரும்ப அபாவம், இல்லாமை, இருப்பு, திரும்ப இல்லாமை. இதுதான் வந்து காமனா இருக்கிறது. ஏத்தேன காரணஸ்ய, ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த வித்தியமானத்துவ அவித்தியமானத்துவ நிரூபணே. எல்லா மதங்களும் என்ன பண்ணுது, இருக்கு இல்லை, வித்தியமானம்னா இருக்கு இருப்புத்தன்மை, அப்புறம் அவித்தியமானத்துவம் அப்படின்னா இல்லாத தன்மை. இந்த 2த்தை நிரூபணம் பண்றதுல பூர்வவத்தியேவ பிரமாண விரோதா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் கேட்குறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், வேதாத்திரி மகரிஷியை படிச்சிங்கன்னா கூட நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் நல்லா வேதாந்தம் உள்ளே போனதுக்கப்புறம் குறை தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு அனுப்பியிருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். எங்கேயாவது வேதாத்திரி மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், இதெல்லாம் மாயான்னு எங்கேயாவது சொல்லுவாங்களா? வம்பா போயிடும், ஆசிரமமே ரன் பண்ண முடியாது. அப்போ மாயான்னு சொன்னீங்கன்னா யாரும் இது தோற்ற மாத்திரம், இது இல்லைன்னு ஒருத்தர் கூட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு, அணுக்களோட கூட்டம் தான் சொல்லுவாங்க. அணுக்களோட கூட்டம்னா கூட என்னது, இது இருக்கு. இந்த ஜெகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மதங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த ஜெகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா பிரமாண விருத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பகவானோட மதத்துப்படி வேதத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா விரோதம். என்ன விரோதம் சாமி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு, ஏத்தேன காரணஸ்ய ஏவ சம்ஸ்தானம் உற்பத்தியாதி இது ஏதத்து அபி பிரத்யுக்தம். இந்த காரணத்தினால ஏத்தேன காரணஸ்ய அப்படின்னா இந்த மாதிரி விவேகம் பண்றதுனால, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க விசாரம் என்னன்னா விவேகம் அப்படின்னு பேர். இந்த விவேகத்தை வந்து ஏத்தேன காரணஸ்யேவ சம்ஸ்தானம், ஒரு சம்ஸ்தானம் உற்பத்தியாதி. சம்ஸ்தானம்னா ஒரு காரணம்,
ஒரு காரணம்ன்றதுக்கு வந்து சம்ஸ்தானம்னு பேரு. ஒரு காரணம் உற்பத்தியாதி, அது வந்து என்ன பண்ணுதுன்னா உற்பத்தியை அடையுது, காரியமா ஆகுது. திரும்ப அது என்ன ஆகுது, காரியமா ஆனது திரும்ப காரணத்துல லயம் அடையுது. இப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லா மதங்களும் ஒரே சிம்பிளா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மொத்த மதங்களும் காரண காரியவாதத்தை சொல்கின்றன. இவ்வளவுதான். நல்ல விசாரம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மதங்கள், காணாத மதம், சாக்கிய மதம், அதுக்கப்புறம் வந்து யோக மதம், எந்தெந்த மதங்கள்லாம் சயின்ஸு, வேதாத்திரி மகரிஷி யாரெல்லாம் இந்த உலகத்தில் சொல்லிட்டு இருக்காங்களோ மதங்கள் அப்படின்னு, எல்லா மதங்களும் எதை சொல்லுகின்றன அப்படின்னு சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காரண காரியவாதம். அவங்க என்ன பண்றாங்க, காரணத்தை அக்செப்ட் செய்யறாங்க, காரியத்தையும் அக்செப்ட் பண்றாங்க. ஒன்று வெளிப்படாததா இருக்கும் காரணம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்டினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, அதுல இருந்து தான் இந்த உற்பத்தியை எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மதங்களையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா காரண காரியவாதம், மொத்த ஜெகத்தும் காரண காரியத்துல தான் இருக்கு. காரண காரியம் பேசாத ஒரு மனிதர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இல்லை, எந்த ஒரு சயின்டிஸ்டும் இந்த உலகத்துல இல்லவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது. இது ஏத்தபி பிரத்யுக்தம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்கிய மதத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டனத்தை சொல்லியாச்சு. சாங்கிய மதம் தான் காரண காரியவாதத்துக்கான பிரதானம். மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சும்மா அப்படி அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க. வாஸ்தவத்துல காரண காரியவாதம் எங்க இருக்கு அப்படின்னா நீங்க அணுவ சொல்லுங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞானவாதி புத்தி இருக்கிற வரைக்கும் விஞ்ஞானவாதி. நம்மளோட ஸ்டெப்ஸ் வந்து போகும்போது என்ன பண்ணணும், முதல்ல நம்ம என்ன பண்ணணும், விஞ்ஞானவாதியை அக்செப்ட் பண்ணணும். அவன் தான் முக்கியமான ஆள். மொத்த ஜெகத்து என்னது, விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம். இந்த மொத்த ஜெகத்து எங்க இருக்கு வாஸ்தவத்துல, வெறும் விற்பி ரூபமா புத்தியா இருக்கு. வேறதும் பக்தனா பார்த்தீங்க அப்படின்னா என்னது, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். வேறதும் விஷ்ணுக்கு தான் புத்தின்னு பேரு. விஷ்ணு இல்லாம இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. நீங்க எதை நினைச்சாலும் புத்தி விற்த்தியா வரணும்ல, இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க இருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்க? புத்தி இருந்தால் தான் இருக்குன்னே சொல்ல முடியும். புத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்குன்னு எதிர்க்க இருக்கிற எந்த வஸ்துவையும் சொல்ல முடியாது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், இந்த மொத்த ஜெகத்தும் விஷ்ணுமயம் அப்படின்னு சொல்கிறோம். விஞ்ஞானவாதம்னு பேர் இதுக்கு பேர். இதுக்கப்புறம் தூக்கத்தில் போயிட்டீங்க அப்படின்னா அந்த விஞ்ஞானம் இல்லாமல் போச்சுன்னா தூக்கத்தில் என்ன பண்ணுறோம், ஒன்றுமில்லை, அதை தான் சூன்யவாதம் அப்படின்னு சொல்கிறோம். அவன் என்ன பண்ணிட்டான், அதோட நிப்பாட்டிட்டான், வேதத்தோட அனுகிரகம் இல்லாமல். அதுக்கு அடுத்து காணாத மகிழ்ச்சி அங்கே வரார். இல்லைல்லப்பா, அது காரண தத்துவம். அங்கே வந்து பரமாணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த இல்லாமையில் என்ன இருக்கு, நம்ம சொல்றோமே இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்றோமே, அந்த ஒன்றும் இல்லைல என்ன இருக்கு, சூன்யத்துக்கு ஆதாரமா ஒரு பரமாணுக்கள் இருக்கு அப்படின்னு அவங்க வந்துடுறாங்க. நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியன் உள்ள வரான். முட்டாள்களா, பரமாணுலாம் அதெல்லாம் காரணம்லாம் இல்லைப்பா, பரமாணுக்குள்ளார ஒவ்வொரு பரமாணுக்குள்ளாரையும் 3 குணங்கள் சத்வரஜ தமஸ் இருக்கு. அம்மா இருக்காங்க, பார்வதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அணுக்களுக்குள்ளாரையும் இருக்காங்க அப்படின்னு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பக்தன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறான், ஈஸ்வரவாதி சொல்றான், அட முட்டாளே, அந்த 3 குணங்கள் இருக்குன்னா சிவசக்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது. எங்கெல்லாம் சக்தி இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கணும், சிவன் இருக்கணும். அங்க சுவாமி இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் 3 குணங்கள், 3 குணங்களுக்கு ஆதாரமா ஈஸ்வரன் இருக்காரு அப்படின்னு. அட பாவி மனுஷங்களா, இவனுங்க என்னதுங்க அநியாயத்துக்கு பண்றானுங்க. இல்லாமைக்குள்ளார இத்தனை ஐட்டம் இருக்கு. நம்ம தூக்கத்துக்குள்ளார ஒன்றும் தெரியலன்னு நம்ம சொல்றோமே, இதை ரிசர்ச் பண்ணி இதை வந்து மெடிடேட் பண்ணி இதை வந்து நல்லா ரிஷிகள் என்ன பண்ணியிருக்காங்க, இத்தனை ஐட்டமாக சொல்லியிருக்காங்க. சூன்யத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரமாணுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 குணங்கள் பரமாணுக்குள்ளார, அந்த பரமாணுக்குள்ளார 3 குணங்களுக்கு ஆதாரமா சிவபெருமான் ஈஸ்வரன் இருக்கார். இது வரைக்கும் தான் காரணம். அப்ப நீங்க எல்லா மதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் யோக மதத்துல வந்து, பக்த மதத்துல வந்து பார்த்தீங்கன்னா உபாசகனோட இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருக்கு. இவ்வளவுதான் காரணம். அப்ப எல்லா மதங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணத்தை சொல்லுது, காரணத்திலிருந்து காரியத்தோட உற்பத்தியை சொல்லுது. இவ்வளவுதான். ஆனா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தவறானது. நம்ம வேதாந்த மதத்துக்கு இது தவறானது. இது வரைக்கும் நிக்கட்டும். நாளைக்கு இந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு முடிச்சிடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. மொத்த சயின்ஸ் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்குல்ல, எல்லா மொத்த சயின்ஸோடதும் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் நோக்கி போயிட்டே இருக்கும். காரியத்தில் இருக்கிறவன் காரணத்தை தேடி போயிட்டே இருப்பான். காரணத்தை கையில் வச்சிருக்கிறவன் காரியத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்கிட்ட வந்து பால் இருக்குது, நிறைய பால் இருக்குது, என்ன பண்ணலாம்? தயிர் பண்ணலாமா? ஒரு காஃபி போட்டு குடிச்சாச்சு, அப்புறம் பாயசம் பண்ணலாமா? பால் இருக்குது, என்ன பண்ணுறது? யோசிப்போமா? என்ன பண்ணுவீங்க? பால் நிறைய இருந்துச்சுன்னா பாயசம் பண்ணலாமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. தயிர் பண்ணலாம், பால் பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு. பால் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பாயசம் வேணும். பாயசம் வேணும்னா என்ன தேடுவீங்க? பால் இருக்கா, பால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தில் ஒரு தலைவலி வருது. ஏன் தலைவலி வந்துச்சு? எனக்கு கொய்யாக்காய் சாப்பிட்றேன், தேவையில்லாமல் கொய்யாக்காய் சாப்பிட்ற தலைவலிக்கு. என்ன பண்ணுவீங்க? ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிடுறீங்களா? ஏன் தலைவலிச்சுது, ஏன் தலைவலிச்சுது அப்படின்னு ஒரு காரணத்தை தேடுவீங்க. அப்போது ஏதாவது சுகமாக இருந்தீங்க அப்படின்னா வேணுன்னே போய் நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஒரு கொய்யாக்காவை சாப்பிட்டு தலைவலியை வர வைப்பீங்க. அப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காரணத்திலேருந்து காரியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா காரியத்தில் இருந்துக்கிட்டு எது காரணம்னு சர்ச் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த மொத்த பிரபஞ்சமும் என்ன அப்படின்னா ஒரு எறும்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு ஒரு சர்ச்சிங்கில் போயிட்டே இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளும் ஒன்று காரணத்தை தேடிக்கிட்டு இருப்போம், இல்லைனா காரியத்தை தேடிக்கிட்டே இருப்போம். இந்த ரெண்டுத்துக்குள்ளார மாட்டிட்டு இந்த மொத்த உலகமும் வந்து பார்த்தீங்கன்னா அனாதி காலத்துலேருந்து சம்சாரம் என்ன அப்படின்னா காரண காரிய பத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காரிய காரணத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகவே முடியாது. எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த காரண காரியவாதத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் போகவே முடியாது. ஒன்று நீங்கள் காரணமாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் குழந்தையா இருக்கும்போது என்ன இருந்தீங்க? அப்பா அம்மாவுக்கு காரியமாக இருந்தீங்க, பிள்ளையாக இருந்தீங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் குழந்தைக்கு காரணமாகிட்டீங்க. அப்போ என்னோட அப்பா அம்மா இருக்கார், அவங்களுக்கு நான் புள்ள. என்னோட புள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிள்ளைய எனக்கு முன்னாடி இருக்கா. நான் காரணமாகவும் இருக்கேன், நான் காரியமாகவும் இருக்கேன். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு வஸ்துவை எடுத்துங்க. இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது? காரியமா காரணமா? எதோட காரியம்? மரத்துலேருந்து பேப்பர்லேருந்து இந்த புக்கு. இது எதுக்கு காரணமாக இருக்குது? என்னோட ஞானத்துக்கு காரணமாக இருக்குது. என்னோட ஞானம் என்ன பண்ணுச்சு? இப்போ உங்களை டீச் பண்ணிட்டு இருக்கு. என்னோட ஞானம் இப்போ உங்களுக்கு. அப்போ என்னோட காரியம் நீங்கள், என்னோட ஞானம், என்னோட ஞானத்திலேருந்து நீங்கள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு வஸ்துவையும் என்ன பண்ணலாம்? வெறும் காரியம்னு சொல்லாமல் வெறும் காரணம்னு சொல்லாமா? ரெண்டும். ஆமாம், காரண காரியம் தான் இந்த உலகம் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா காரண. எதை வேணாலும் எடுத்து உட்காந்து யோசிச்சு பாருங்கள். ஒன்று காரணமாக இருக்கும் ஒரு அவஸ்தையில் எது காரணமாக இருக்கோ அது அடுத்த அவஸ்தையில் காரியமாகிடும். எது காரியமாக இருக்கோ அடுத்த அவஸ்தையில் அது காரணமாகிடும். இந்த ரெண்டும் மாறி 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 நம்ம ஜீவனம் போயிட்டே இருக்கு. இதுதான் மொத்த கிரியேஷன். கொஞ்சம் பக்தன் என்ன பண்ணுவான்? காரணகர்த்தா ஈஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வரன் பிடிச்சி தொங்கிட்டு இருப்போம். அவரை அடையணும்னு அதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் காரண காரியத்தை நோக்கி.